உயிரியல் ஜிகேல வரும். குறைஞ்சது 5 கேள்வி வரும். சரியா? 5லேருந்து 6 கேள்வி. என்ன சார் 5லேருந்து 6 கேள்விக்கு இவ்வளோ பக்கம் படிக்கணுமா? வேறு வழியில் படிச்சுதான் ஆகணும். 47 பக்கம். அது நம்ம லைஃபோட கம்பேர் பண்ணி தான் சொல்லி தர போகிறேன். ஸோ பயப்பட வேண்டாம். நம்ம கிளாஸை தவிர வேறு எதையும் பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நம்ம கிளாஸை ஒரு தடவை 2 தடவை பார்த்துட்டு டைம் இருந்தால் வேணால் வேறு என்ன வேணாலும் பண்ணுங்கள். சரியா? ஜாலியாக படிங்க. ஆமாம், கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கங்க. லைஃப்பில் படிப்புனாவே நம்மளை சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சுக்கிறது தான் படிப்பு. புரிஞ்சிருக்கீங்களான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. எக்ஸாமுக்கு படிக்காதீங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகலாம். நம்ம உணவில் என்னென்னலாம் இருக்கணும் சார்? கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு. கார்போஹைட்ரேட்டு தான் முக்கியமானது. நேற்று பார்த்துருப்போம். அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? இது இல்லைன்னா உயிரினமே உருவாயிருக்காது. சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுட்டு போகலாம். பயாலஜி உயிரியல். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். பயோ மீன்ஸ் உயிர்னு அர்த்தம். ரைட். அந்த நேற்று நாம் பேசணும் இல்லையா, அந்த இதில் தான் கொஸ்டின் எடுக்க போகிறாங்களாம், இருக்குமாமா. கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடாக எவ்வளோ வருது மொத்தமாக? 100 வந்துடுதா? கோஆப்ரேட்டிவ் மட்டும் எது? மேனேஜ்மெண்ட்டு, பேங்கிங், அக்கௌண்ட்ஸ் மொத்தம் 80. அப்புறம் கம்ப்யூட்டர் 10. 100 ஆகி போச்சு. எம்ஏஎஸ் கம்ப்யூட்டர் எத்தனை? 10. 100 தானே ஆகுது. தமிழ் 20, 110. 100, 120, ஜிஎஸ் 40. சரியாக போச்சு. அதே தான் நேற்று பார்த்தோம்ல, அந்த பேட்டர்ன் தான். நான் ஒன்று சொல்கிறேன், அவன் எப்படி கேட்டால் என்ன, நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்க போகிறோம். நீ எதில் ஒன்றில் அதிகமாக கேளு, ஒன்றில் கம்மியாக கேளு. சார் இப்போ மேக்ஸ் 15 சொன்னாங்களே அதுக்கு சார்? சரி, அதை விட்டுருங்கப்பா. நான் நடத்துகிறது தான் வரும். தயவு செஞ்சு இதை மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் போகாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, சொல்ல தான் முடியும். எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ரெடி ஆயிடுவீங்க. நம்மளதை மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். போன தடவை மேக்ஸ்ன்றது 50 கன்ஃபார்மாங்க சார், இல்ல அது ரூமராங்க மேடம்? நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், ரூமர்லாம் கிடையாது. அது ஒரு கொஸ்டின் வர இடத்துல 2 கொஸ்டினாக வரும், அவ்வளோதான். நீங்கள் படித்த கான்செப்ட் புக்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ஸ் 50 கிடையாது, 25. 25 ரீசனிங். 25 ரீசனிங்கு நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாம். அங்கே கொஸ்டினை புரிஞ்சுட்டு அப்படியே ஆன்சர் போட போகிறீங்க. சரியா? நீங்கள் மேக்ஸ்ன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய 25 ஆப்டிடியூட். அதுவும் நீங்கள் பேசிக் கான்செப்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்றைக்கி பார்த்தோம்ல சிம்பிளாக, அதை திரும்ப வரலன்னு வராதிங்க, வரும் அப்படின்னு பார்த்துட்டு உட்காருங்க. அழகாக 25ல் 20 வரைக்கும், குறைஞ்சது 20. நீங்கள் சும்மா சிம்பிளாக நம்ம கிளாஸை புரிஞ்சுக்கிட்டு அட்டன் பண்ணாவே போதும், 20 அடிச்சிடலாம். 5 போனால் போயிட்டு போகுது, நோ ப்ராப்ளம். இதில் ரீசனிங் ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அது உங்கள் டைமில் தின்றும். அதனால் டைம் இழுக்கிற மாதிரியானலாம் விட்டுட்டு போனோம்னாலும் 20, 23 கொஸ்டின் அடிச்சிடலாம், நம்ம கிளாஸை மட்டும் அட்டன் பண்ணிங்கன்னா. ஓகேவா? 43 50க்கு போதாதா? குறைஞ்சது நான் சொல்கிறேன். இன்னும் ஷார்ப்பாக இருந்தீங்க, நான் என்னோடய கிளாஸை நல்லா 100% கிராஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா 50க்கு 50 அடிக்கலாம். அதனால் முதல்ல அந்த பயத்தை விடுங்க. பயம் இருக்கிறவங்க பேசுங்க, தப்பே இல்லை. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ரைட். உயிர்னா என்ன, உயிரற்றதுன்னா என்ன? உயிரற்றதுலேருந்து வந்தது தாங்க உயிர் உள்ளது. ஏபயோ ஆட்டம்லாம் இருக்குல்ல, உயிர் எப்படி உருவாச்சுன்னு பாருங்கள். ஆட்டம்லாம் சேர்ந்துன்னா அவங்க மாலிகுலாக ஃபார்ம் ஆகும், மூலக்கூறாக மாறும். அணுவெலாம் சேர்ந்து மூலக்கூறு. இங்கிலீஷில் ஆட்டம். வார்த்தை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. இங்கிலீஷ் மீடியம்லாம் இருக்கீங்க. இது மாலிகுல். நிறையா மூலக்கூறு சேர்ந்து இந்த வைரஸ் அந்த மாதிரி பொருள், அது ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் தான். வைரஸ் உருவாகும், வைரஸ் மாதிரி பொருள். அதுக்கப்புறம் அதெல்லாம் சேர்ந்து செல் நுண்ணுறுப்பு உருவாகும்.
செல் நுண்ணுறுப்புலாம் சேர்ந்து உருவாகிறது தான் செல்லு. செல்லுக்குள்ளே செல் நுண்ணுறுப்பா? ஆமாம், செல் நுண்ணுறுப்பு இருக்குது. மைட்டோகாண்ட்ரியா, பச்சையம், குளோரோஃபைல், சென்ட்ரியோலு, வேக்வோல், இந்த மாதிரி நிறையா. எப்படி நம்ம உடம்புக்குள்ள உறுப்பு இருக்குது, வயிறு, இதயம், லங்ஸு, கிட்னி, உடல், கண், மூக்கு, காது, மூளை எல்லாம் இருக்குல்ல உறுப்பு. அது மாதிரி செல்லுக்குள்ளே நிறையா உறுப்பு இருக்குது. உயிரினங்களின் அடிப்படை அழகு எது? செல்லு தான். செல்லை உடச்சி கடைசியில் போனால் எங்கே போவீங்க? அணுவுக்கு போயிடணும். ஒரு அணு கிடைக்கும். அணு உடச்சி உள்ளே போனால் என்னென்ன கிடைக்கும்? அணு உடச்சி உள்ளே போனால் என்னென்ன கிடைக்கும்? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இல்லை பாசிட்டிவ் சார்ஜ் யார்? புரோட்டான். நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான். நியூட்ரான், நியூட்ரல். இதை புரிஞ்சுக்கங்க. பின்னாடி கரண்டெல்லாம் இதை பார்க்கும்பொழுது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்ப ரீகால் பண்ணிக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது. அப்புறம் இந்த செல் இருக்குல்ல, இந்த செல்லு கோடிக்கணக்கான செல்லு உருவானா நம்மலாம். இப்போ நம்ம உடம்பு உடைச்சோம்னா கடைசியில் என்ன கிடைக்கும்? புரோட்டானு, நியூட்ரானு, எலக்ட்ரான், இந்த மாதிரி. சரியா? சரி. அப்போது உயிர் உள்ளது உயிரற்றதுலேருந்து உருவானது தான். உயிர் உள்ளதுன்னா என்ன சார்? அதை மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ண முடியும். அதனால் நம்மலாம் கிடையாது, நம்மளை விட்டுருங்க. நான் சிவாங்கிறதெல்லாம் சும்மா டுபாகூர். நான் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து என் உடம்புல நடக்கிற எல்லா விஷயமும் எங்கே நடக்கும்? செல்லுக்குள்ளே தான் நடக்கும். சார் வயிறு ஜீரணம் பண்ணுது சார். ஜீரணமாகி செல்லுக்குள்ளே போகும், ரத்தத்துக்கு போகும், ரத்தத்துலேருந்து செல்லுக்கு போகும். அங்கே தான் ஒரிஜினல் டைஜஷன் நடக்கும். செல்லு சாப்பிட்டுட்டு வளரும். ஒரு செல் என்ன ஆகும்? 2 செல்லாக உடையும். திரும்ப இந்த 2 செல் என்ன ஆகும்? இன்னும் 2ஆக உடையும். இப்படி ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த செல்லு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு என்ன கொடுக்கணும்? நம்ம உணவு கொடுக்கணும். செல்லுக்கு தேவையானதை வெளியிலேருந்து உள்ளே எடுத்துக்கும். பொருண்மை அழியா விதி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. பொருளை ஆக்கவாளிக்கவே முடியாது. ஒரு வகையான பொருளை இன்னொரு வகையான பொருள். அப்போ ஒரு குழந்தை பிறந்து வளருது அப்படியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தையோட உடம்புல செல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். செல்லோட நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த குழந்தைக்கு சாப்பாடு நிறையா எடுத்துக்கணும். அப்போ தான் வளரும் அந்த விதிப்படி. சரியா? சரி. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒன்று முதன்மையான உணவு எதுனா கார்போஹைட்ரேட், அப்புறம் கொழுப்பு. இவங்க 2 பேர் தான் நமக்கு ஆற்றல் கொடுப்பாங்க. ஆற்றல் சொன்னாலே நேற்று பார்த்தோம்ல கெமிஸ்ட்ரி பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அந்த ஆற்றலை தான் பார்த்துட்டு வரோம். கார்போஹைட்ரேட் எப்படி உடையும், ஹீட்டு எப்படி கிடைக்கும், எல்லாமே பார்த்தோம். கார்போஹைட்ரேட்டோட இன்னொரு ஃபார்ம் தான் அது கொழுப்பு. அதை உடைச்சாலும் ஹீட்டு கிடைக்கும். இது ஒரு 1 கிராம் எடுத்து உடைங்க, இது ஒரு 1 கிராம் எடுத்து உடைச்சோம்னா ஹீட் அதிகமாக எதில் கிடைக்குன்னா கொழுப்பில் தான் கிடைக்கும். அதனால தான் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க கொழுப்பு சாப்பிடுவாங்க. சரி. அடுத்து புரதம். புரதம் ஃபார்ம் ஆகணும்னா புரோட்டீன் தயாரிக்க என்ன வேணும்னு பார்த்தோம்? சத்தமாக நைட்ரஜன் வேணும். எத்தனை பார்த்தோம்? அடுத்து விட்டமின்கள், தாது உப்புகள், அப்புறம் வாட்டர், நீரையும் சேர்த்திக்கங்க. செல்லு ஃபார்ம் ஆகணும், பாடி க்ரோத் ஆகணும் அப்படின்னா புரதம், புரோட்டீன் இங்கிலீஷில். அப்புறம் இந்த மெட்டபாலிஸ் எல்லாம் நடக்கணும் அப்படின்னாக்கா விட்டமின் ரொம்ப ரொம்ப முக்கியம். வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகிறது, உள்ளே இழுக்கிறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கணும்னா விட்டமின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாது உப்புகளும் அதே மாதிரி தான். நம்ம கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு உதவுவாங்க. ப்ளஸ் பாடியோட ஸ்ட்ரென்த்துக்கு தாது உப்புகள் உதவும். நம்ம உடம்புல அதிகமாக இருக்கக்கூடிய தாது உப்பு எது? கால்சியம். சரியா? சரி. உயிரின் அடிப்படை அலகு செல்லு. தேவையானது மட்டும் சொல்கிறேன். உயிரற்ற பொருளின் அடிப்படை அலகு அணு. தாவரங்கள் உணவு எப்பொருளாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ச்சாக சேமிக்கணும். நெல் இருக்குல்ல, நெல்லில் உள்ள ஸ்டார்ச்னாலும் ஒன்றும் கிடையாது, கார்போஹைட்ரேட் தான். கார்போஹைட்ரேட் நிறையா சேர்ந்து ஸ்டார்ச்சாக மாறும், ஃபேட்டாகவும் மாறும். இன்னும் நிறையா ஸ்டார்ச்சிலேருந்து ஃபேட்டாக மாறிக்கும். இப்போ தாவரங்கள் உணவை எப்படி சேமித்து வைக்கும்? ஸ்டார்ச்சாகவும் சேமித்து வைக்கும், ஃபேட்டாகவும் சேமித்து வைக்கும். சரியா? சரி. அடுத்தது தாவரத்தின் செல் சுவர் எதனால் ஆனது? செல்லுலோஸுங்கிற ஒரு மாலிகுல். அவ்வளோதான். மாலிகுல்லாம் என்னது? நிறைய ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. தாவரம் விலங்கு செல்களில் ஆற்றல் மையம் அல்லது ஆற்றல் கூடம் அப்படிங்கிற மைட்டோகாண்ட்ரியா. நேற்று பார்த்தோம் இல்லையா? இங்கே தான் கார்போஹைட்ரேட் உடையும், உடச்சி ஹீட் ரிலீஸ் ஆகி கொடுக்கும். அடுத்தது உணவு உற்பத்தியாளர் யார்? தாவரம்.
உணவுனா எது முக்கியமான உணவு? கார்போஹைட்ரேட். அதுதான் உணவு. இப்போ கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ணுறது யாருன்னா தாவரம். அதனால தான் ஒரு உணவு உற்பத்தியாளர். ஏன் தாவரம் மட்டும்தான் கார்போஹைட்ரேட்டை சிந்தசிஸ் பண்ண முடியும்? பச்சையும் இருக்கிறதுனால ஒளி சேர்க்கை. வெரி குட். குளோரோஃபைல் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. விலங்கு செல் அது கிடையாது. ஓகேவா? வெரி குட். நுகர்வோர், நம்மளாம் நுகர்வோர். தாவரம் அதுக்கு தான் உணவு உற்பத்தி பண்ணுது. அதுக்காக உற்பத்தி பண்ணி வேரில் சேமித்து வைக்கும். அதான் ஒன்று தான் என்னது, கேரட்டு பீட்ரூட்லாம். அல்லது அது குழந்தைக்காக என்ன பண்ணும், சேமித்து வைக்கும். அதான் நெல்லில் என்ன இருக்குன்னா அதோட குழந்தை இருக்கும். அந்த குழந்தை ஒரே ஒரு செல்லு, கணக்கு தெரியாது. அதுக்காக கார்போஹைட்ரேட் உற்பத்தி பண்ணி நெல்லில் பேக் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி முட்டை இருக்குல்ல, முட்டையிலேருந்து கோழி வருதுல்ல, அது மாதிரி நெல்லுலேருந்து என்ன வரும், செடி வரும். அது ஒரு குட்டி. அந்த குழந்தைக்காக சேமித்து வைக்கும். அதை பிடிக்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருவோம். நம்மளால் என்ன பண்ண முடியாது, கார்போஹைட்ரேட் உற்பத்தி பண்ண முடியாது. நம்மளாம் நுகர்வோர், விலங்குகள்லாம் நுகர்வோர், கன்சியூமர் இங்கிலீஷில். தாவரத்தை வந்து ப்ரொடியூசர். புவியில் பெரிய ஒரு செல் உயிரி வந்து நெருப்பு கோழி. முட்டை வந்து ஒரு செல் உயிரிங்க, ஒரு செல்லு தான் இருக்கும். அதில் அதுக்கான சாப்பாடு அது. மற்றதெல்லாம் அதோட அம்மா சேமித்து வச்சுருக்கும். என்னென்னலாம் அதில் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இப்போ தானே பார்த்தோம், நம்ம உயிரினங்களுக்கு தேவையானது கார்போஹைட்ரேட்டு, கொழுப்பு, புரதம், விட்டமின், தாதுப்பு, நார்ச்சு எல்லா உயிருக்கும் தேவை. ஸோ அந்த முட்டையில் அதோட குட்டி இருக்கு இல்லையா, அதுக்கு அதை சேமித்து வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்ருவோம். அதனால தான் முட்டை சரிவிகித உணவு இருக்கிறதுலே. அதில் எல்லாமே கிடைக்கும். இது எல்லாமே இருக்கும் முட்டையில். சரியா? சரி. தோராய மனித உடல் செல்கள் இத்தனை செல் இருக்காமா. 37 பக்கத்தில் 12 சைபர் போடணும் சார். 13 சார். இந்த ஒரு பாயிண்ட் இங்கே தள்ளி வச்சோன்னா 12 சைபர் போடணும். அத்தனை செல்லு சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. செல்லின் உணவு தொழிற்சாலை பசுங்கணிகம் சொன்னோம் இல்லையா, குளோரோஃபைல். அங்கே தான் வந்தேன்னா உணவு உற்பத்தி நடக்கும், கார்போஹைட்ரேட் உற்பத்தி. சரியா? ஆற்றல் மையம். இது கார்போஹைட்ரேட் உற்பத்தி பண்ணுறது பசுங்கணிகம், உணவு தொழிற்சாலை. தொழிற்சாலை என்ன பண்ணுது, உடச்சி ஆற்றலை வெளியேற்றுற இடம் தான் இது மைட்டோகாண்ட்ரியா. ஒரே தாவர செல் என்ன தெரியுமா நடக்கும், சூரிய ஒளியிலேருந்து வெப்பத்தை எடுத்துகிட்டு தாவரத்தில் உள்ள செல்லில் உள்ள நுண்ணுறுப்புலாம் வேலை செய்ய முடியாது. தான் தாவர செல்லுன்னு வச்சுக்கோங்க. இங்கே குளோரோஃபைல் இருக்கும், அது இதை கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்பும். இங்கே மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இது சைட்டோபிளாசத்தில் அப்படியே ட்ராவல் ஆகி போகும். அப்படியே போய் அது உள்ளே போந்துடும். அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும், அதை உடச்சி இந்த ஏடிபின்னு சொல்லுவாங்க, ஆற்றல் நாணயம்னு சொல்லுவாங்க. ஏடிபி ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு, என்னது அடினைன் ட்ரைபாஸ்பேட்னு சொல்லுவாங்க. ஏடிபி ஆற்றல், செல்லின் ஆற்றல் நாணயம். இது ஆற்றல் மையனாக்கா மைட்டோகாண்ட்ரியா, ஆற்றல் நாணயம்னா ஏடிபி. அங்கே உடச்சி இங்கே அனுப்புவார். இவர் என்ன பண்ணுவார், அந்த கார்போஹைட்ரேட்டை உடச்சி ஏடிபியை உருவாக்குவார். ஹீட்டாக இருக்காது, ஏடிபியாக பேக்கிங் ஆகிரும். அதை எல்லா உறுப்புக்கும் அனுப்புவார். நிறைய உறுப்பு இருக்குல்ல, நியூக்ளியஸ்லேருந்து எல்லா உறுப்பும் அந்த ஏடிபி ட்ராவல் ஆகி எல்லா உறுப்புக்கும் போகும். அந்த ஏடிபி எடுத்துகிட்டு அவங்களாம் என்ன வாங்க வேலை செஞ்சிகிட்ருப்பாங்க. வேலை நடக்கணும்னா ஆற்றல் வேண்டும். அது மாதிரி. சரி, இப்போ நீங்கள் அவ்வளோலாம் போக வேண்டாம். ஏடிபி ஆற்றல் நாணயம், ஓகேவா? ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. உணவு தொழிற்சாலை குளோரோஃபைல். அவ்வளோதான். குளோரோஃபைல் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ். இங்கே ரெஸ்பிரேஷன், மைட்டோகாண்ட்ரியல் ரெஸ்பிரேஷன். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன வாயு எடுத்துக்கும்ல, முக்கியமான கேள்வி. ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கைக்கு ஆக்சிஜன் எடுத்து, சாரி கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். சொல்லுங்கள் மேடம். கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லுங்க. வெரி குட். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு தாவர செல். அதே தாவர செல்லு சுவாசித்தல், செரிமானத்துக்கு என்ன எடுத்துக்கும், ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். தாவர செல்லும். கொஸ்டின் வரும் பார்த்துக்கோங்க, முக்கியமான கேள்வி இதெல்லாம். அடுத்தது செல்லின் கதவு, செல் சவ்வு. இந்த போட்டெல்லாம் கட்டும், வெளியிலேருந்து உணவெல்லாம் இது வழியாக ட்ராவல் ஆகும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், ரத்தத்து வழியாக போய் ரத்தத்துலேருந்து இது உள்ள அமீபா கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது மாதிரி இதில் உள்ள ஊடுருவி செல்லோட ஜவ்வு இருக்குல்லையே, அது வழியாக தான் ஊடுருவி உள்ளே போகும். உள்ளே கொலன்னு ஒன்று இருக்கும். உடம்பு தொட்டு பாருங்கள், கொலன்னு இருக்கா.
இதுக்குள்ளே இந்த செல் அந்த எல்லா செல்களுக்குள்ள கொலை தான் அதுக்கு பேர் சைட்டோபிளாசம். அதுக்குள்ளே தான் எல்லா செல் நுண்ணுறுப்பும் இருக்கும். அது உள்ளே ட்ராவல் ஆகி போகும். எல்லா நுண்ணுறுப்பும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு கழிவெல்லாம் தூக்கி திரும்ப அதிலே போட்டுருவாங்க. அப்புறம் கழிவு எங்கே வரும்? திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் ஆகி வெளியில் வந்துடும். ஆஸ்மாசிஸ். சரி, அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. செல் ஜவ்வு, அதாவது மேலே உள்ள தோல். நம்ம உடம்புக்கு தோல் இருக்குல்ல, அது மாதிரி. செல்லின் சேமிப்பு கிடங்கு. உணவுலாம் செல்லுக்கு தேவையான உணவுலாம் சேமித்து வைப்பாங்க. அதாவது நுண்குமிழ்கள் பார்த்துருப்போம். தாவர செல்லுக்கு பெரிய நுண்குமிழ் இருக்கும், நுண்குமிழ் பெருசாக இருக்கும். விலங்கு செல்லுக்கு சின்னதாக இருக்கும் அப்படின்ட்டு. சரியா? நுண்குமிழ்களில் தான் உணவு சேமிக்கப்படுது. நோட் பண்ணிக்கோங்க. மனித உடல் அமைப்பு எவ்வாறு அமைந்துள்ளது? சரி, செல்லு நிறையா செல்லு சேர்ந்த திசுக்கள், 2-3 திசு சேர்ந்தது தான் உறுப்பு. உறுப்பு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுமா உறுப்புக்கு? மனித உடலில் ஆர்கான் இங்கிலீஷில். ஆனால் கண் ஒரு உறுப்பு, அதுக்குள்ளே போனீங்கன்னா 2-3 டிஷ்யூ இருக்கும். இறைப்பை ஒரு உறுப்பு, அதுக்குள்ளே போனால் 2-3 டிஷ்யூ இருக்கும். ஒரு டிஷ்யூ எடுத்திங்கன்னா அதில் லட்சக்கணக்கான செல்கள் இருக்கும், கோடிக்கணக்கான செல்கள் இருக்கும். செல்லு, திசு, அப்புறம் உறுப்பு மண்டலம். உறுப்பு மண்டலம். இப்போது இரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு இருக்குது. இரத்த ஓட்ட மண்டலத்தில் யார் யார் இருக்காங்க பாருங்கள். இதயம், சரியா? தமனி, சிரை, ஆர்டரியா, வெயின். இன்னொன்று என்னது? ஆர்டரி தானே. ஆர்டரி, தமனி, சிரை தமிழில். பிளட்டு, இவங்களாம் சேர்ந்தது தானே இது ரத்த ஓட்ட மண்டலம். இத்தனை உறுப்பு இருக்காங்க. ரத்தம், இரத்த நாளங்கள், அதில் தமனி, சிரை, அப்புறம் இதயம். இத்தனை உறுப்புகள் சேர்ந்தது தானே அது உறுப்பு மண்டலம். அது மாதிரி நிறைய உறுப்பு மண்டலம் சேர்ந்தது தானே அது நம்ம உடம்பு. சரி, அதை விட்டுருங்க. விலங்கு செல்லில் மட்டும் இருக்குது, தாவர செல்லில் இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க. விலங்கு செல்லில் மட்டும் இருக்கும், தாவர செல்லில் மட்டும் இல்லாத ஒரு நுண்ணுறுப்பு சென்ட்ரியோல். ஆற்றல் நாணயம் ஏடிபி. அப்புறம் இன்னொரு தடவை 2 தடவை பார்த்துருங்க. அப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஐயோ நீங்கள் சொன்னது கேட்டால் பாஸ் ஆகிருப்பேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ஏன் தப்பு கிடையாது. சரியா? போன தடவை நடந்தது, எல்லாமே எப்பயுமே நடக்கிறது தான் அது, 10-12 வருஷமாக. சரி, செல்கள் புரத உற்பத்தியை மேற்கொள்பவை. புரோட்டீன். நம்ம சாப்பிட்றல புரோட்டீன் இருக்கும். அரிசியில் முதற்கொண்டு புரோட்டீன் இருக்கும். இதானே வந்திருக்கோம். ரைட். ரிபோசோம்னு சொல்லுவாங்க, ரைபோசோம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று எண்டோபிளாசம். நம்ம சாப்பிட்றல புரோட்டீன் இருக்கும். புரோட்டீன் புரதம் தமிழில். எதுக்கு தேவை? செல்லு ஃபார்ம் பண்ணாக்கா. சொல்லுங்கள் சார். ஏடிபி என்ன சார்? அடினைன் ட்ரைபாஸ்பேட். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. அடினைன் ட்ரைபாஸ்பேட் ஆற்றல் நாணயம் அதுக்கு பேர். அது ஏன் ஃபார்ம் ஆகாது என்னன்னு சொன்னேன் அப்போ கதை. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இப்போ டைம் இல்லை, நான் நடத்துவேன் பொறுமையாக. நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது? இன்னும் 45 நாள் என்னமோ தான் இருக்குது. 45 நாள். எஸ்ஆர்பிக்கே 45 நாள் தான் இருக்குது. இவ்வளோ விஷயம் கவர் பண்ணணும். ஆனால் நம்ம கவர் பண்ணிட்டு போகிறதுல தான் வந்து கொஸ்டின் வரும். சரியா? அதனால தான் வேகமாக போகிறேன். கான்செப்ட்லாம் வேணும்னா நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் போய் டீட்டெயில்டு கிளாஸ்லாம் இருக்கும், அதை வேணால் போட்டு பாருங்கள். ஓரளவுக்கு லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறேன். இவங்க 2 பேரும். புரோட்டீன். நம்ம சாப்பிட்ற புரோட்டீனை நம்ம உடம்பு அப்படியே எடுத்துக்காது. நம்ம வயிற்றுக்கு போதா சிறுகுடலில் என்ன பண்ணணும், அந்த புரோட்டீனை உடச்சி சின்னதாக மாற்றிடுவாங்க. ஆனால் ரத்தத்துக்குள்ளே செல்லுக்குள்ளே பூந்து போகணும் ரத்தத்துக்கு. அப்போ அமினோ ஆசிட்ஸாக உடைச்சி அதை ரத்தத்திட்ட கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்டாக மாறி புரோட்டீன் என்ன ஆயிடுச்சு, அமினோ அமிலமாக மாறிடுச்சு. அப்போ ரத்தம் எடுத்துகிட்டு போய் எல்லா செல்லுக்கும் கொடுக்கும். செல்லு ஜவ்வு வழியாக உள்ளே பூந்து அமினோ ஆசிட்ஸ்லாம் உள்ளே போகும். அதில் சைட்டோபிளாசத்தில் உள்ளே பூந்து நேராக எங்கே போவாங்க? இவங்க 2 பேர்த்துக்கிட்டே போவாங்க. ரிபோசோம், அது ஒரு நுண்ணுறுப்பு. எண்டோபிளாச வலைப்பின்னல், அது ஒரு நுண்ணுறுப்பு. இவங்க 2 பேர் தான் செல்லுக்கு தேவையான புரோட்டீனை, நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீனாக அந்த அமினோ ஆசிட்ஸை திரும்ப சிந்தசைஸ் பண்ணுவாங்க. புரியுதா? தாவர விலங்கு விலங்குலேருந்து வரக்கூடிய புரோட்டீனை நம்ம உடம்பு அப்படியே ஏற்றுக்காது. அது அமினோ ஆசிட் சின்ன மாளிகையில் உடஞ்சிரும். திரும்ப நம்ம உடம்புக்கு தேவையான புரோட்டீன் அது மாற்றிக்கும். சரியா?
ரைட். அடுத்தது அந்த சிந்தசிஸ் பண்ண செல்லுக்குள்ளே சிந்தசிஸ் பண்ணக்கூடிய 2 பேர் தான் யார்? ரிபோசோமும் எண்டோபிளாச வலைப்பின்னலும். ரிபோசோம் ரைபோசோம் ரெண்டும் ஒன்று தான், அல்லது போட்டிருக்கும் பாருங்க. செல்லின் இயக்கப்பகுதி சைட்டோபிளாசம். சொன்னாலே கொலகொலன்னு உள்ள இருக்குன்னு, அது வழியாக தான் எல்லா உணவும் ட்ராவல் ஆகி ஒவ்வொரு உறுப்புக்கும் போகும். அதுலேருந்து வெளியில் கழிவுகள் வெளியேறும், எல்லாமே நடக்கும். அதனால் இயக்கப்பகுதி, அது வழியாக தான் மூமெண்ட்ஸ் நடக்கும். இயக்கம்னா மூமெண்ட்ஸ். உறுப்புகள்லாம் என்ன ஆகும்? அடுத்தது காய் கனிகளாக மாறுவதற்கு காரணம். சொன்னாலே காயில் வந்துட்டு மாங்காய், அதில் ஸ்டார்ச்சு இருக்கும், அதனால தான் மாங்காய் ஒரு மாதிரி இருக்கும். அது என்னவா உடையும்? சர்க்கரையாக உடையும். ஸ்டார்ச் வந்து பெரிய மாலிகுல், பெரிய மாலிகுலில் சின்ன சின்னதாக உடையும், சர்க்கரையாக மாறும். இருக்கிறதுலே சின்ன மாலிகுல் எது? கார்போஹைட்ரேட்டு. 2 கார்போஹைட்ரேட் சேர்ந்தால் சர்க்கரை, நிறையா கார்போஹைட்ரேட் சேர்ந்தால் ஸ்டார்ச்சு. இன்னும் நான் நிறையா கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச்சோடு அதிகமான கார்போஹைட்ரேட் சேர்ந்தால் ஃபேட்டாக மாறிடும். கேட்பாங்க விலங்குகள் உணவை எப்படி சேமிக்கும்னு கேட்பாங்க. எப்படி சேமிக்கும்? ஃபேட்டு, கொழுப்பாக சேமிக்கும். தாவரங்கள் எப்படி சேமிக்கும்? ஸ்டார்ச்சாவோ ஃபேட்டாகவும் சேமிக்கும், ஸ்டார்ச்சு தான் அதிகம். ரைட். அதேமாரி செல்களில் கொழுப்பு ஸ்டீராய்டு தயாரிப்பில் ஈடுபவை எண்டோபிளாச வலைவின்னல். நோட் பண்ணிக்கோங்க. செல்லுக்குள்ளே அதே தான். நம்ம சாப்பிட்ற ஃபேட்டை அப்படியே ஃபேட்டாக உள்ளே போகாது, ஃபேட்டி ஆசிட்டாக மாறிடும், கொழுப்பு அமிலமாக மாறிடும். புரோட்டீன் அமினோ அமிலம், கொழுப்பு கொழுப்பு அமிலமாக உடஞ்சி உள்ளே போகும். அமினோ அமிலத்தை அவங்க 2 பேரும் திரும்ப நம்ம உடம்புக்கு தேவையானதாக மாற்றிடுவாங்க. இவங்க எண்டோபிளாச வலைப்பின்னல் என்ன பண்ணுவார்? இந்த வேலையை செய்வார். கொழுப்பெல்லாம் சிந்தசிஸ் பண்ணுவார் இவர். அப்படி லைட்டாக கான்செப்டோடு கேட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படியே இந்த வார்த்தையில் ஈஸியாகிடும். உட்கரு இல்லாத மனித உடலின் செல் இரத்த சிவப்பு. உட்கரு இருக்காதான், அதனால்தான் நடுவில் கூலி மாதிரி இருக்கும் ரத்த செல் பார்த்திங்கன்னா. அதுக்கு காரணம் இருக்குது. எனக்கு அது நிறையா எல்லா செல்லுக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும். அதனால் அதோட புறப்பரப்பு இருக்கு இல்லையா, அதோட புறப்பரப்பில் தான் ஹீமோகுளோபின் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதனால தான் சிவப்புன்னு சகப்பாக இருக்குது. இப்போ எல்லா செல்லுக்கும் உணவு இவர் தான் எடுத்துகிட்டு போகிறாரு. ஹீமோகுளோபின் என்ன பண்ணும்? லங்ஸ்லேருந்து உள்ளே போகக்கூடிய ஆக்சிஜன் டபாக்குன்னு பிடிச்சிக்குவார், எடுத்துகிட்டு போய் எல்லா செல்லுக்கும் கொடுக்கணும். சரி, அடுத்தது விலங்கு உலகம். ஒரு செல் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. அதெல்லாம் ஒரு செல் விலங்கு. பாக்டீரியாங்க விலங்கா? அது ஒரு செல் உயிரினம் தான். விலங்கா தாவரமா? தாவரம்னா என்ன, விலங்குனா என்ன? பச்சையாக இருந்தால் தாவரம், இல்லைன்னா விலங்கு. வெரி குட். சரி, பாக்டீரியா விலங்கா தாவரமா? சயின்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்கீங்களே, இன்ஜினியர்ஸ் ஆன்லைனில். விலங்குங்க சார். விலங்கு. வேற? பூமியில் உருவான முதல் உயிரினம் எது? பாக்டீரியா தான். தாவரம் உற்பத்தியாளர் இல்லாமல் விலங்கு எப்படி வந்திருக்கும்? சரியா? பாக்டீரியாவில் தாவரமும் இருக்குது, விலங்கு இருக்குது. பாக்டீரியாவில் தாவரமும் இருக்குது, விலங்கு இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. பாக்டீரியா ஃபுல்லாகவே எதில் வரும்னாக்கா, இப்போது ஐந்துல பட்டியல் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். இப்போ எதுக்கு பார்த்துட்டு, பாக்டீரியாவில் தாவரம் இருக்குது, விலங்கு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குளோரோஃபைல் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் இருக்குது, குளோரோஃபைல் இல்லாத பாக்டீரியாவும் இருக்குது. குளோரோஃபைல் இல்லாத பாக்டீரியா விலங்கு. சரியா? சரி. அமீபா, பாரமீசியம், யூக்ளினா அதெல்லாம் வந்து ஒரு செல் விலங்குகளுக்கு எடுத்துக்காட்டு. தண்ணியிலலாம் இருப்பாங்க நிறையா, ஒரே ஒரு செல். சரி, அமீபா இடப்பெயர்ச்சிக்கு போலிக்கால்களை பயன்படுத்தும். இந்த ஒரு பெயிண்ட் விளம்பரம் வரும்ல, திடீர்னு கால் உருவாகி ஒரு பெயிண்ட்லாம் உருண்டு ஓடும்ல, அந்த மாதிரி ஓடும், அவ்வளோதான். அடுத்தது யூக்ளினா இடப்பெயர்ச்சி கசை இலை, தசை இலையில் கசை இலை மாற்றிக்கங்க, கா போட்டுக்கங்க. கசை இலைனா ஒன்றும் கிடையாது, இதுக்கு எதுவுமே இருக்காது, அதுவே கை காலாக மாதிரி இப்படி இப்படி மாறி மாறி போகும். இது கசை இலைனாக்கா இப்படி இருக்கும், இப்படி 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 ஒரு இது மாதிரி போகும். அதை அப்படி ஆட்டிட்டு தண்ணியில் தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு சில உயிரிலாம் பெரும்பாலும் தண்ணியில் தான் இருக்கும். அடுத்தது குறியிலை, பாரமீசியம். கேட்கலாம், பார்த்துக்கங்க. பாரமீசியம் ஞாபகம் இருக்கா? ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க எல்லோரும், ஞாபகம் இருக்கும். இப்படி ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க, இப்படி
முடியும். கண்ணுக்கு தெரியாது, ஒரு செல் உயிரி. இது மைக்ரோஸ்கோப் வச்சு பிடிச்சி விடு, என்னடா அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கானு. மனித உடலின் நிறத்தை தீர்மானிக்கும் பொருள் மெலனின். ஸ்கின் கலர் இருக்குல்ல, வெள்ளையாக இருக்குன்னா அவனுக்கு மெலனின் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கலர் டார்க் ஆக 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 அவனுக்கு மெலனின் அளவு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். மெலனின் அதிகமாக இருந்தால் நல்லது, எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்தது இவனுங்க சும்மா டுபாவுக்கு ஒரு சினிமா வச்சுக்கிட்டேன்னாச்சு, வெள்ளையாக இருந்தால் அழகுன்னு நினச்சிட்டு கற்பனை கொண்டு ஓடிட்டானுங்க. அப்படிலாம் கிடையாது. அடுத்தது பறவை பறப்பது எந்த விதிப்படி? நியூட்டனுடைய 3ஆம் விதி. நியூட்டனுடைய 3ஆம் விதி என்ன தெரியுமா? For every action there is an equal and opposite reaction. ஒவ்வொரு விசைக்கும் அதுக்கு சமமான எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு விசை இருக்கும். சரியா? நீச்சல் அடிக்கிறது, போட்டு ஓட்டுறது, ஏன் நடக்கிறவங்கள அங்கேயே 3ஆவது விதி இருந்தால் தான் நடக்க முடியும். காலை என்ன பண்ணணும், தரையில் வச்சு அமுக்கி நீங்கன்னா தான் திரும்ப தரை உங்களுக்கு காலுக்கு அழுத்தம் கொடுக்கும். நீ என்ன காலுக்கு விசை, தரைக்கு விசை கொடுக்குற அதே விசையாக அந்த தரை என்ன பண்ணுவோம் உனக்கு கொடுக்கும். நடக்கிறதுக்கு என்ன வேணும்? நியூட்டனுக்கு 3ஆவது விதிப்படி தான் நடக்கிறோம். எல்லாம் நடக்க முடியாது. வேகமாக ஒன்றுனா என்ன பண்ணணும், வேகமாக அழுத்தணும், விசை கொடுக்கணும் தரைக்கு, அந்த மாதிரி. அடுத்தது நத்தை. கோடை கால உறக்கத்தில் ஈடுபடுவது நத்தை. ஆமாம், கோடை காலம் வெயில் காலம் இருக்குல்ல, அப்போ தூங்கிட்டு இருக்கும். அதனால தான் பாருங்கள், மழை பெஞ்சாதான் வெளியில் வரும். நத்தையெல்லாம் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கும், வெயிலில் நீங்கள் பார்க்க முடியாது எங்கேயுமே. அடுத்தது குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடுவது ஆமை. ஆமையெல்லாம் போயிடுச்சு, அது வேறு. குளிரில் வந்து தூங்கிடும். ஆமை மட்டும் இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்க. மனிதன் ஒரு வெப்ப ரத்த பிராணி, வார்ம் பிளட் அனிமல். வார்ம் பிளட்னா அதுக்குன்னு சராசரி வெப்பநிலை இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணணும். மனிதனுடைய சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 97.6 90 degree Fahrenheit, 97.6 Fahrenheit. 98.6 Fahrenheit, டிகிரி Fahrenheit. செல்சியஸ்னா 37 டிகிரி 37. ஓகேவா? அடுத்தது எலி நீர் அருந்தாது. ஏன்னாக்கா அதுக்கு சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து கார்போஹைட்ரேட் உடையதில் அதில் உள்ள தண்ணி அதுக்கு போதும். கார்போஹைட்ரேட் உடஞ்சா என்ன கிடைக்கும்? தண்ணி கிடைக்கும். அதனால தான் குளிர் காலத்தில் யூரின் நிறையா வந்துகிட்டே இருக்கும், பசிக்கும் நிறையா. ஏன்னா பாடி டெம்பரேச்சர் உடம்புலேருந்து வெளியில் போகுமா, பாடி டெம்பரேச்சர் உடம்புலேருந்து வெளியில் போகும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கார்போஹைட்ரேட் நிறையா உடையும். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆவரேஜ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக போனாலும் குறைக்கணும். நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அதை குறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணும் சார் அது அப்படின்னா, வியர்வையை சுரக்கும் நம்ம உடம்பு. வியர்வையை சுரந்தோடனே நம்ம உடம்பு மேலே வியர்வை வந்து நிற்கிதா ஸ்கின்னு மேலே, அது ஆவியாகிறதுக்கு ட்ரை பண்ணும். அது ஆவியாகிறதுக்கு வெப்பம் வேணும். நீர் ஆவியாகணும்னா அந்த வெப்பத்தை என்ன பண்ணணும், நம்ம உடம்புலேருந்து எடுத்துகிட்டு போயிடும். இது பாடி டெம்பரேச்சர் அதிகமானோம். பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சிது அப்படின்னா என்ன ஆகும், கார்போஹைட்ரேட் இருக்குல்ல நம்ம உடம்புல சேர்த்து வச்சுருக்கோம்ல, கார்போஹைட்ரேட் ஃபேட்டு, அதெல்லாம் உடச்சி ஹீட்டை எடுத்துக்கும். அப்போ நிறையா குளிர் காலத்தில் அதிகமாக கார்போஹைட்ரேட்டு உடையும் பொழுது கார்போஹைட்ரேட் உடஞ்சா என்ன கிடைக்குன்னு பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு. மூச்சு வாங்கும் பயங்கரமாக. ஏன் மூச்சு வாங்குது? என்னையா கார்பன் டை ஆக்சைடுன்னா திடீர்னு மூச்சு வாங்குன்ற? கார்போஹைட்ரேட் உடனே என்ன வேணும், ஆக்சிஜன் வேணுமா? ஆக்சிஜன் எங்கேருந்து எடுத்து கொடுக்கணும், வளிமண்டலத்தில் உறிஞ்சு கொடுக்கணும். ப்ளஸ் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வெளியில் தள்ளணும். அதனால் மூச்சு வாங்கும். கார்போஹைட்ரேட் வேணும்ல, அது எங்கேருந்து கிடைக்கும், சாப்பிட்ற சாப்பாடு. நிறையா பசி எடுக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் உடைய என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O கிடைக்கும். அதனால தான் யூரின் அதிகமாக போகும். எப்போ? குளிர் காலத்தில், குளிரில். புரிஞ்சுதா? சரி, இந்த தண்ணி இருக்கு இல்லையா, எலிலாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொந்தில் தான் வாழக்கூடியது. வெப்பமண்டலத்தில் ஓட்டை போட்டு அந்த வெப்பமண்டல பாலைவனம்லாம் இருக்குல்ல, பொந்துக்குள்ளே போய் வாழும். அங்கே தண்ணியே இருக்காது. ஸோ எலிக்கு என்ன தேவையில்ல, தண்ணியே தேவையில்லை. இந்த அது சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய இதே போல். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. மயிலின் அறிவியல் இதெல்லாம் வேணாம், விட்ருங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதீங்க, விட்ருங்க. இல்லை சார் எல்லோரும் நிறையா படிக்கிறாங்க, நானும் படிக்கிறேன் சார். சரி, மனப்பாடம் பண்ணிக்கோங்க அவங்க மட்டும் எடுத்து.
வேறு புக்கு படிக்கிறதுக்கு போது இதே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. பூமி மீது மனிதனுக்கு அடுத்து அதிக ஆதிக்கம் செலுத்துவையாக விளங்கும் ஒரே முதுகு நான் அற்ற உயிர் ஆக்டோபஸ். பயங்கரமான அறிவாளி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்பில் ஒரு இது பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ஜோசியம் பார்க்கறலாம் கொண்டு போய் விட்டானுங்க. இதை இந்த வேர்ல்டு ஃபுட்பால்லாம் நடக்கும் பொழுது கவனிச்சிருப்பீங்க. எந்த டீமில் போய் கொடியை தொடுதோ அந்த டீம் ஜெயிக்குமாமா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இன்னும் நிறையா இருக்குது. மிக சிறிய முதுகெலும்பி பிலிப்பைன்ஸ் கோபி எஸ் போட்டுக்கோங்க. அல்லது குட்டை பிக்மி கோபி, அது பெரிய விஷயம் இல்லை, விட்டுருங்க. உலகின் மிகப்பெரிய இருவாழ்வி ஆம்ஃபிபியன்பாங்க இங்கிலீஷில். நீர்லேயும் வாழ்கிறவன் நிலத்துலேயும் வாழ்றவன். ஆண்ட்ரியஸ் டாவியன்ஸ். பூமியில் வாழும் மிகப்பெரிய விலங்கு திமிங்கலம். யானையோட பல மடங்கு பெருசு அது. நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு யானை. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். நோட் பண்ணிக்கோங்க. பனைமரம் எந்த சூழ்நிலையில் வாழும்? வறட்சி, தண்ணி இல்லாத இடத்துல. முதுகெலும்புடைய மாற்றிக்கங்க. மிகப்பெரிய விலங்கு. சரியா? நீலத்திமிங்கலம். முதுகெலும்புடைய மிகப்பெரிய விலங்கு பூமியில். அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்து உயிரியல் தேர்வா? சரி, 8th ஸ்டாண்டர்டில் ஏதோ வருது. வளிமண்டல நைட்ரஜனை நேற்று பார்த்தோம்ல. நைட்ரஜன் வளிமண்டலத்தில் தான் எடுக்கும். அந்த நைட்ரஜன் அப்படியே தாவரம் எடுத்துக்காது. நைட்ரஜன் எதுக்கு தேவை? புரோட்டீன் சிந்தசிஸ். கதை மாதிரி கவனிங்க, சும்மா பண்ணாதீங்க. கிளாஸில் மாதிரி நோட்ஸ்லாம் எடுக்காதீங்க, கதை மாதிரி கவனிங்க. அப்போ வளிமண்டலத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் நைட்ரஜன் இருக்குது? 70. நம்ம உடம்புல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது? 3%. எதுக்கு தேவை? டிஎன்ஏ ஃபார்ம் ஆகணும். டிஎன்ஏ, ஆர்என்ஏ. நியூக்ளிக் ஆசிட் தான் இது. நியூக்ளிக் ஆசிட் தான் அது. ஆர்என்ஏ நியூக்ளிக் ஆசிட். டிஆக்சிரிபோ நியூக்ளியஸ். அதான் அந்த ஃபார்ம் ஆகணும்னா தேவை. அதுக்கு நைட்ரஜன் வேணும். இந்த நைட்ரஜன் வளிமண்டலத்தில் எவ்வளோ இருக்குல்ல, அதை அப்படியே இழுத்துக்காது. தாவரத்தால் இழுக்க முடியாது. அதை நைட்ரேட்டாக மாற்றணும். அப்படி நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு ஒரு சில நுண்ணுயிர்கள் அவங்களுக்கு உதவுறாங்க. யாருக்கு? தாவரங்களுக்கு. சரியா? நம்ம சாப்பிட்ற தாவர உணவில் எது புரோட்டீன் ரிச்சு? கீரையா? கீரை புரோட்டீன் ரிச்சா? அதில் உள்ள புரோட்டீனும் நமக்கு யூஸ்லாம் ஆகாது. எதுக்கு? டைஜஷன் பண்ணுறது கஷ்டம். பருப்புகள், பல்சஸ். தானியங்களா தமிழில்? பருப்புகள். அதில் தான் புரோட்டீன் அதிகம் இருக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய தாவர உணவில் புரோட்டீன் ரிச்சுன்னா பருப்பு, சோயாபீன்ஸ், அது இதெல்லாம் இருக்குல்ல, மொச்சை, கடலக்காய், அதெல்லாம். அப்போ புரோட்டீன் அதிகமாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? நைட்ரஜன் அதிகமாக வேணும். ஸோ இந்த மாதிரியான புரோட்டீனை பருப்பு வகை உற்பத்தி செய்யலையே தாவரங்கள், அவங்களுக்கு நைட்ரஜன் வேணும். ஸோ அவங்களுடைய வேர் முடிச்சில் ஒரு சில பாக்டீரியா உட்காந்துருப்பாங்க. அவங்க இந்த வேர்கிட்ட இருந்து இந்த செடிக்கிட்ட இருந்து கார்போஹைட்ரேட்டை வாங்கிட்டு அதுக்கு மியூச்சுவலாக என்ன பண்ணும்? இந்த நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி கொடுக்கும். புரிஞ்சதா? ரைட். அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பாக்டீரியா மண்ணிலே இருக்கும். தாவர முடிச்சில், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், கடலக்காய் இருக்குல்ல, அதை பிச்சு எடுங்க, அதோட வேர் இருப்பாங்க, அங்கங்கே முடிச்சா இருக்கும். அங்கே வேறு யாருமே கிடையாது, இந்த பாக்டீரியா தான் இருப்பாங்க. அவங்க தான் நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதேமாதிரி இந்த மாதிரி பருப்பு உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பயிர்களோட தூர்லாம் தண்ணி நிற்கக்கூடாது, தேங்கி நிற்கக்கூடாது. நின்னாக்கா பருப்பு விளையாது. புரிஞ்சதா? சொல்லுங்கள் மேடம். அதனால் கடலைக்கான கடலையா? கடலைக்கான கடலையா? என்ன மேடம்? கடலைக்கான கடலை, நடக்கடலை.
கடலக்காய் கிரவுண்ட் நட், இங்கிலீஷில் ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கடலக்காய்னா கிரவுண்ட் நட், நிலக்கடலை, வேற என்ன வேர்க்கடலை எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது மட்டும் இல்லை, கொண்டக்கடலை, சரியா, அவரை துவரை எல்லாமே பாருங்கள் ட்ரை லேண்டில் தான் விளையும். தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி அவரை விளையணும்னு சொல்லிட்டு நெல் வயலில் நடுவில் அவரை செடியை போட்டு விட்றாதீங்க, அது செத்து போயிடும், முதல்ல வராது. அப்படியே செழிப்பு வளர்ந்தாலும் என்ன ஆகுது, அவரை துவரை இதெல்லாம் என்ன ஆகுது, பருப்பு வராது. ஏன்னா நைட்ரஜன் இருக்காது, தண்ணி நிற்கிதில்ல மண்ணில், அப்போ வளிமண்டலம் மண்ணுக்குள்ளே இருக்காது, அது வெளியில் போயிடும். வளிமண்டலத்தில் என்ன இருக்கும், நைட்ரஜன் இருக்கும். அதனால் வேறு ஏதாவது டவுட்டு இல்லை? அப்படி நாஸ்டாக், அனபீனா, நீலப்பச்சை பாசி, உதவு நீலப்பச்சை, இவங்களாம் அவங்களோட வேரில் இருக்க மாட்டாங்க, மண்ணிலே இருக்கிறவங்க. நாஸ்டாக்கு, அனபீனா அப்படிங்கிற நீலப்பச்சை பாசி அதோட அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணி மண்ணுக்கு விட்டுரும். அடுத்தது அயோடின் எந்த வகை பாசியிலிருந்து பெறப்படுகிறது? லைமினேரியா. அயோடின் எங்கே தேவை? அயோடின் பற்றாக்குறையினால் தைராய்டு பிரச்சனை வரும், ஓகேவா, தைராய்டு. ஸோ அயோடின் கலந்த உப்பு நமக்கு கிடைக்கிது. அதை எது மூலிமா தயாரிக்கிறான்? லேமினேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசியிலேருந்து தயாரிக்கிறாங்க. அடுத்தது விண்வெளி பயணத்தின் பொழுது கார்பன் டை ஆக்சைடை அகற்றவும் மனித கலவைகளை மக்க செய்வதற்கும் பயன்படும் பாசிகள் எவை? குளோரெல்லா பரினாய்டோசா. குளோரெல்லா ஒரே இதுதான், குளோரெல்லா பரினாய்டோசா. நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் மைக்ரோப்ஸ். விண்வெளிக்கும் அங்கே போகிறான்ல, அங்கே போகிற கழிவு யார் டீகம்போஸ் பண்ணுறது? இவங்க தான். அடுத்தது புரத உற்பத்திக்கு பயன்படும் பாசிகள். குளோரெல்லா ஸ்பைருலினா அப்படிங்கிற பாக்டீரியா. பாசிகள். பூஞ்சைகளை பற்றிய பாடைப்பிரிவு மைக்காலஜி. உண்ணக்கூடிய பொதுவான காளான், நம்ம சாப்பிட்றோம்ல காளான் பிரியாணி எல்லாம் ஷார்ட் பீரியடில் வந்தது. காளான் அக்காரிக்கஸ் அப்படின்றது. காளான் என்னது? பாசியா, பூஞ்சையா, செடியா, மரமா, கொடியா? பூஞ்சை, சரியா. ஃபங்கஸ். பூஞ்சை இருக்குல்ல, நம்ம பென்சிலின் அதெல்லாம் பார்ப்போம் அங்கங்கே மழைக்காலங்களில், ஊறுகாயெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வருதுல்ல, அந்த பூஞ்சை. அது ஒரு உயிரி. தாவரத்துலேயும் வராது, விலங்குலையும் வராது, ரெண்டுக்கு நடுவில் பூஞ்சை. விட்டமின் B2 தயாரிக்கிறதுக்கு பயன்படுது. ஆஸ்பியா கோஸ்பி, எரிமோத்திசியம் ஆஸ்பி, அப்படி தான் வரும். ஏன்னா இங்கிலீஷ்காரனுங்க அவனுங்க கண்டுபிடிச்சது. சரி, அதை விட்டுருங்க, பெரிய விஷயம் இல்லை. மதுபானம் தயாரிக்கப்படும் பூஞ்சை ஈஸ்ட். மதுபானம் இருக்குல்ல, ஒரு பூஞ்சை, காளான் மாதிரி. இவர் போய் என்ன பண்ணுவார், அந்த சர்க்கரை கார்போஹைட்ரேட்டில் என்ன பண்ணுவார், உடச்சி உள்ளே போட்டுருவார். காற்றில்லா சூழலில் உடைப்பார். அப்போ ஆல்கஹால் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து ஈஸ்டில் உள்ள நொதி. இன்வெர்டேஸ் சைமேஸ். நொதினா என்னென்னு பார்த்தோம்ல நேற்று, இங்கிலீஷில் என்சைம்ஸ். பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலை உடைக்கிறதுக்கு உதவுறவங்க. கேட்டலிஸ்ட், இயற்கையான கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்துருவோம். இன்வெர்டேஸ் சைமேஸ், ஈஸ்டில் இருக்கக்கூடிய நொதி. எல்லாமே புக்கில் இருக்கிறது, சும்மா 7வது 8வது புக்கில் இருக்குது இதெல்லாம். சரி, உயிரினங்களை 5 வகைப்பாட்டியில் உருவாக்கியவர் RH விட்டேக். 5 வகைப்பாடு சொல்ல முடியுமா என்னென்னு? முனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, ஞாபகம் இருக்கா? தாவரம், தாவர உலகம், விலங்குலகம். என்ன ஸ்டாலின்? சுவீந்தர். நீ வந்தால் அவர் வர மாட்டாங்கிற, அவர் வந்தால் நீ வர மாட்டாங்க. வெரி குட். 5 உலகம் அதான் பிரிச்சுருப்பாங்க. இதில் நம்ம இதில் வருவோம், விலங்கு. மொனிரா வந்துட்டு ஒரு, இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு செல் உயிரி. இதுவும் சரி ஒரு செல் உயிரி. புரிஞ்சுக்கணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து கூட அதிலேருந்து வரணும். அதனால தான் நான் வெறும் மெட்டீரியல் கொடுக்குறதே கிடையாது. மொனிரா.
இது ரெண்டுமே ஒரு செல் உயிரினம். பூஞ்சையில் ஒரு செல் உயிரி இருக்கும், சேர்ந்து கூட்டு உயிரிகளும் இருக்கும். இது பல செல் உயிரி. இதுவும் மரம் செடி கொடியெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் வரும். விலங்குகள் நம்ம நாய்க்கு பேய் தான் அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. சரி, நாய் பன்னி கழுதை மரம் அதில் வராது. மனுஷன், குரங்கு, முதலை, மீன், பாம்பு, கௌதாரி, காடை எல்லாமே இதில் வந்துடும் விலங்கு உலகத்தில். சரியா? பூஞ்சை உலகத்தில் யார் வருவாங்க? ஈஸ்ட்டு, காளான், அதெல்லாம் இதில் வந்துடும். பூஞ்சை உலகத்தில் பென்சிலின் அதெல்லாம் இதில் வந்துடும். அமீபா, பாரமீசியம் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒரு செல் உயிரி. இதுவும் ஒரு செல் உயிரி. அப்புறம் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இந்த மொனிராவில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் உயிரி ப்ரோகேரியாட்டிக். இது ஒரு செல் உயிரி யூகேரியாட்டிக். இந்த மொனிரா தான் ஃபஸ்ட்டு உருவாயிருக்கும். அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சே தான் இது 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 அப்படியே. ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? ப்ரோகேரியாட்டிக்னா அதில் உள்ள செல் நுண்ணுறுப்பு இருக்குல்ல, அதில் கிளியராக தெரியாது. இதில் ப்ரோகேரியாட்டிக். யூகேரியாட்டிக்கில் செல் நுண்ணுறுப்பு நல்லா தெரியும் கிளியராக. ப்ரோகேரியாட்டிக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு பாக்டீரியா. பாக்டீரியா இங்கே தான் வரும். ஒரு செல் உயிரி முதல்ல உருவானது உயிரே இதுதான் உயிரினமே. யூகேரியாட்டிக், பாரமீசியம், அமீபா அதெல்லாம் இதில் வந்துருவாங்க. ஓகேவா? ரைட். கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. பாரமீசியம் எதில் வரும்? மொனிரா விலங்குகளின் அந்த உயிரினங்களின் 5 உலக வகைப்பாட்டியலில் எதில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. பாக்டீரியா எதில் வரும்? மனுஷன் எதில் வருவான்? தாவரம் எதில் வரும்? சரியா? அடுத்தது, படர்தாமரை நோயினை உருவாக்கும் பூஞ்சையின் பெயர் ட்ரைகோபைட்டான். படர்தாமரை தெரியும்ல, அப்படி மேலே ஒரு படம் மாதிரி வரும். பொடுகு நோய்க்கு காரணமான பூஞ்சையின் பெயர் என்ன கேட்பாங்க, பார்த்துங்க. இதெல்லாம் நம்மளோட தொடர்புடையது. பொடுகு வருதா? அதுக்கு தான் நம்ம ஊரில் ஒழுங்காக குளிக்கணும் டெய்லி. ஏன்னா நம்ம வெப்பமண்டலம் அது மழை காலத்தில் வெப்பமும் ஈரப்பதம் அதிகமாக இருந்ததுன்னா நுண்ணுயிர் நிறையா பரவும். அதனால கேரளா பாருங்கள், டெய்லியும் தலைக்கு குளிச்சே இருப்பாங்க. ஏன்னா அது வெப்பமண்டலம் ப்ளஸ்ஸு கடல்லேருந்து காற்று வீசுதா, ஈரப்பதம் இருக்கும். இல்லை அவ்வளோதான் பொடுகு வந்துடும். பொடுகு காரணமான யார்? மைக்கோஸ்போரம் பர்பர். ஆமாம், மைக்கோஸ்போரம் பர்பர்னு இழுக்கிறவங்களாம் தலையை முடி அப்படின்னா வச்சுக்கோங்க. பொடுகு தலைமுடி. சேற்றுப்புண் கால் பாதத்தில். இதுக்கு பேர் என்ன நோய்? டிக்காவா டக்காவா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதை உருவாக்குறது டீனியா பெடிஸ். நோட் பண்ணிக்க. இது 3ஐயும் நோட் பண்ணிக்கோங்க. ட்ரைகோபைட்டான், மைக்கோஸ்போரம், இதெல்லாம் ரெகுலராக வர்றது இதெல்லாம் நமக்கு. சரியா? சேத்துப்புண்ணு தெரியும்ல கிராமத்தில், அதை நம்மளே ஈரமாக சாக்ஸ் போட்டுட்டு இருந்தாவே வந்துடும் சேத்துப்புண்ணு. சரி, சகதியில் கால் எப்போ பார்த்தாலும் ஈரமாகவே இருக்குது, சேத்துப்புண்ணு வந்துடும். அதுக்கு காரணமாக யார்? டீனியா பெடிஸ் அப்படிங்கிற பூஞ்சை. மருந்துகளின் அரசி என அழைக்கப்படும் பூஞ்சை எது? பென்சிலின். ஒரு தான் முதல் ஆன்டிபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக்னா என்ன சார்? நம்ம உடம்புக்குள்ளே போன மைக்ரோப்ஸை கொல்றவங்க. அதே நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸை கொல்றவர் யார்? காயங்கயத்தில் படும் பொழுது ஆன்டிசெப்டிக், புரை தடுப்பான். சரி, அந்த பெனிசிலின் இது ஒரு மைக்ரோப்ஸு, இது ஒரு பூஞ்சை. இந்த பூஞ்சையை நம்ம உடம்புல செலுத்துவாங்க. இது போய் என்ன பண்ணும்? நமக்கு தேவையில்லாத மைக்ரோப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போடுவாங்க. அடுத்தது பென்சிலின் யார்? எத்தனை பேர் எப்படி? நான் 30 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் பென்சிலின் பார்த்துருப்பீங்க. முதல்ல இது தான். இந்த பென்சிலினை முதல்ல கண்டுபிடிச்சவர் அலெக்சாண்டர் ஃபுல்மேனு ஃப்ளெமிங்கா? அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் வரும்னு நினைக்கிறேன். சரி, மாயத்தோற்ற நோய், அதுக்கான இது வேணாம், அதை விட்டுருங்க. குழந்தைகளும் ஒவ்வாமை ஏற்படுத்தும் பூஞ்சை அஸ்பர்ஜிலஸ். திடீர்னு வாந்தி எடுத்துகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. வாந்தி வயிற்றால் போயிட்டே இருக்கும். அஸ்பர்ஜிலஸ் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அதே ஒரு சில இது பாருங்கள், இது ஒவ்வாமையை உண்டு பண்ணும். அதை போய் காலி பண்ணிடு இவர் யார்?
கிளாட்டோஸ்போரியம் அப்படின்றவர். கிளாட்டோஸ்போரியம். அழகு தாவரங்களாக பெரணி ஃபெர்னு அழகு தாவரம் அந்த முன்னாடி தோட்டத்திலாம் வச்சுருக்காங்கல்ல, செடியில் அந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா வச்சுருப்பாங்க. இங்கேயே சிட்டிக்குள்ளேயே வச்சுருக்காங்க நிறைய இடத்துல. குடற்புழு கொல்லியாக, குடலில் இருக்கக்கூடிய புழு கொல்லி ட்ரையாப்டாசரிஸ் உள்ள அதில் இருக்கக்கூடியதாமா. அது ஒரு மரம், இலை மற்றும் தண்டு, மற்றும் தண்டு மட்டை இல்லை மற்றும் இந்த செடியோட இலையும் தண்டும். இது அவ்வளோ முக்கியம் இல்லை, விட்டுருங்க. நம்ம டெய்லி லைஃப்பில் எதை பார்க்குறோமோ அதை தான் கேட்போம். ஹெர்பேரியம் அதை விட்டுருங்க. இந்தியாவில் மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு ஹெர்பேரியம் அப்படிம்பாங்க. இந்த இலையெல்லாம் காய வச்சுருப்பாங்க, பாதுகாப்பாங்க. நம்ம கூட சின்ன வயசில் நோட்டில் வச்சுப்பீங்களா, இலையை எடுத்து அது மாதிரி பதப்படுத்தி வச்சுருப்பாங்க. கொல்கத்தாவில் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். குப்பைமேனி, குப்பையில் கிடக்க அந்த செடி அது மதிக்கவே மாட்டோம். தீக்காயெல்லாம் பட்டுச்சுன்னா உடனே அதை போட்டோம்னா நல்லதுன்றான். குப்பைமேனி அதுக்கு யூஸ் ஆகுது. வயிற்றில் உருளைப்புழு அதுக்கு யூஸ் ஆகும். அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. செரிமான குறைபாடு சரி செய்ய உதவும் காய் வில்வங்காய், செரிமானத்துக்கு நல்லது. இருமல், சளி, தூதுவளை இது உங்களுக்கே தெரியும். மஞ்சக்காமாலை நோய், மஞ்சக்காமாலை என்னென்னங்க? மஞ்சக்காமாலை எப்படின்னா என்ன? லிவர் வேலை செய்யாமல் போகிறது, அதான் மஞ்சக்காமாலை. லிவர் வேலை செய்யும். லிவர் என்ன பண்ணுன்னா ரத்தத்தில், இப்போ சிறுகுடல் தான் வந்துட்டு என்ன பண்ணணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல உணவெல்லாம் உறிஞ்சின உடனே அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும், நேராக லிவர்கிட்ட தான் போகும். அப்போ நமக்கு உடம்புக்கு ஆகாத பொருள்லாம் என்ன பண்ணும், கல்லீரல் ஃபில்ட்ரு பண்ணும். சரியா? அப்போ மைக்ரோப்ஸ்லாம் கூட உள்ளே போயிடும். அந்த மைக்ரோப்ஸ் போய் கல்லீரலை அட்டாக் பண்ணும். அல்லது ஆல்கஹால் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டோன்னா என்ன பண்ணும், அதுவும் அந்த கல்லீரலை அட்டாக் பண்ணும். கல்லீரல் வேலை செய்யாமல் போயிடும். அந்த ஃபில்ட்ரு பண்ணதை, கல்லீரல் ஃபில்ட்ரு பண்ணதை என்ன பண்ணும், நம்ம சாப்பாட்டு இருக்குல்ல, இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகிற வழியில் திறந்து விட்ரும். அதான் மஞ்சள். நீ என்ன வெள்ளையாக சாப்பிட்டாலும் மஞ்சளாக தான் வரும் லெட்டின். இவர் ஃபில்ட்ரு பண்ணது தான் அது. ரத்தத்துலேருந்து ஃபில்ட்ரு பண்ணுறாருல, இந்த பித்தம் வாந்தி எடுத்த பித்தம் வருதில்ல, அதான் பித்தம். அது பித்தப்பையில் சேமித்து வச்சுப்பார். சாப்பாடு இறைப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகும்பொழுது என்ன அங்கே ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த நுரையீரல் வேலை செய்யாதப்போ அந்த மஞ்சளாக வருதில்ல, லெட்டின் வெள்ளையாக வரும். உடம்புலேயே அந்த ரத்தத்தில் இருக்க டாக்ஸின் கழிவுகள்லாம் உடம்புலேயே இருக்கும். அதான் மஞ்சளாயிரும் உடம்பு. மஞ்சக்காமால் கண் மஞ்சளாயிரும், மஞ்சளாயிரும் எல்லாம். அப்போது மஞ்சக்காமல்லாம் என்ன அர்த்தம், கல்லீரல் வேலை செய்யலைன்னு அர்த்தம். முடிஞ்சு போச்சு. அதை சரி செய்வார் யார், கீழாநெல்லி. பில்லாந்தஸ் அமாரசமா, சும்மா காதில் கேட்டுக்கங்க. சோற்றுக்கற்றாழையின் அறிவியல் பெயர் ஆலோவீரா. அது தெரியும் உங்களுக்கு. ஆலோவீரான்னு தானே விளம்பரமே படுத்துகிறானுங்க. சோற்றுக்கற்றாழை வயிற்றுப்புண்ணு, மூல நோய், சரியா, தோல் நோய் இதெல்லாம் குணப்படுத்துமாமா. அடுத்து தாவர செயலியல். தாவரம் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் செய்யுது அப்படின்னு. தாவரத்தின் தண்டு நேர் ஒளி சார்பசைவு உடையது. வார்த்தையில் எடுத்துருக்கு பாருங்கள், நேர் ஒளி சார்பசைவு. இப்போது இங்கே பாருங்கள், ஒளியை நோக்கி தான் போகும் தாவரம், தண்டு பகுதி. இப்போ நம்ம தென்னந்தோப்பு பாருங்கள், கேரளாலாம் போய் பாருங்கள், நிறைய மரம் வச்சுருப்போம். அப்படி இந்த ஓரத்தில் உள்ள மரம் வளைஞ்சி இங்கே இப்படி நேராக போகாது. அது வளைஞ்சிக்கிட்டு இப்படி போகும், இப்படி போகும். ஏன்னா இவங்க கூட இருந்தால் என்ன ஆகும், ஒளி கிடைக்காது. ஆனால் ஒளியை தேடி போகும். ஏன் ஒளியை தேடி போகுது, உணவு உற்பத்தி, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்ன வேணும், சன்லைட் வேணும்ல, அந்த மாதிரி அப்படி தான் போகும். நீங்கள் வீட்டிலே செடி வைங்களே, நிறையா மரம் இருக்கக்கூடிய இடத்துல செடி வைங்க, ஒன்று செத்து போயிடும். அதே மீறி அது முளைக்குதுன்னா வளைஞ்சி இப்படி வெளியில் போய் சூரிய ஒளியை அப்சர்வ் பண்ணும், இல்லை செத்து போயிடும். அப்போ தாவரத்தோட தண்டு பகுதி ஒளி சார்பசை உடையது. வேறு பகுதி, சரியா, தாவரத்தோட வேறு பகுதி, சரி, ஒளி சார்புடையது. இது என்ன முடிக்கலை.
புவியீர்ப்புக்கு எதிரானது. புவியீர்ப்பு எங்கே இருக்கும்? பூமியை நோக்கி இருக்கும். ஆனால் அது என்ன பண்ணுது? அது பூமியை விட்டு வெளியில் போகுது. கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதே வேறு பகுதி அப்படியே உள்டா. புவியீர்ப்புக்கு நேர் சார்பு, ஒளிக்கு வந்து என்னது? எதிர்ச்சார்பு. ஒளி மேலே தான் இருக்குது, அது இருட்டை நோக்கி உள்ளே போயிட்டே இருக்குது. புவியீர்ப்பு விசை நோக்கி என்ன ஆகுது? வேறு போயிட்டே இருக்குது. கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. சதுப்பு நில காடுகளில் வளரும் தாவர இனம் ரைசோபோரா. சதுப்பு நிலத்தில் என்ன ஆகுனாக்கா, தண்ணி நிற்கிதா, சுவாசிக்கணும். ஃபுல்லாக தண்ணி நிற்கும், வேறு உள்ளே இருக்குது, சுவாசிக்கணும். தண்ணி நிற்கலை அப்படின்னா மண்ணுக்குள்ளெல்லாம் வளிமண்டலம் ஆக்சிஜனு நைட்ரஜன் எல்லாம் இருக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. தண்ணி நின்றுச்சுன்னா அவங்க வெளியில் ஓடி வந்துடுவாங்க. அப்போ சுவாசிக்கணும், வேறு சுவாசிக்கணும்ல. சுவாசிக்கும் பொழுது என்ன வாயு எடுத்துக்கும்? ஆக்சிஜன் எடுத்துக்கும். சரியா? அப்போ சுவாசிக்க முடியாது, செத்து போயிடும் மரம். அதனால தான் நம்ம ஏரியாவில் உள்ள மரம்லாம் ரொம்ப நாளைக்கு தண்ணி மழை பெஞ்சிக்கிட்டே இருந்து தண்ணி நின்றுட்டு இருந்து அழுகி போயிடும். பட் இவங்க தண்ணிக்குள்ளேயே இருந்தாலும் அழுக மாட்டார். யார்? ரைசோபோரா. வேறு வெளியில் வந்துடும். அப்படி வேறு வெளியில் வந்து நிற்கும். இந்த துப்பறிவாளன் படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பேராண்மை துப்பறிவாளன்லாம் தண்ணிக்குள்ளே அங்கங்கே குச்சி நிற்கும். குச்சி கிடையாது, என்னது? அந்த மரத்தோட வேறு. அது சரியா? அடுத்தது சுவாச வேர்கள். அதுக்கு பேர் என்னது? சுவாச வேர்கள். ரைசோபோராவில் இருக்கக்கூடிய வேறு வகை சுவாச வேர்கள். அடுத்தது வீனஸ் பூச்சி பிடிப்பான் என்று அழைக்கப்படும் டயோனியா மாசிபுலா. பூச்சி பிடிப்பான், அதை விட்டுருங்க, வேண்டாம். சூரிய ஒளியை பார்க்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய எறும்பு வகை ஒன்று இருக்காமா, வெஸ்பா ஓரியண்டாலிஸ். வெஸ்பா ஓரியண்டாலிஸ் சூரிய ஒளி அப்சர்வ் பண்ணுமாமா. தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்தக்கூடியது. 2 திசுக்கள் இருக்கும் தாவரத்தில். இப்போ எப்படி நம்ம உடம்புல ரத்தம் என்ன பண்ணுது? தமனி எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். சரி, அங்கேருந்து என்ன பண்ணும்? எல்லா ரத்தத்தையும் செல்களில் இருந்தும் அழுக்கான ரத்தத்தை இதயத்துக்கு எடுத்துகிட்டு வரும். அது மாதிரி தாவரங்களில் வேர்லேருந்து ஒரு இது போகும், இது வரைக்கும் போகும். தண்ணி மினரல்ஸ்லாம் உறிஞ்சி இலை வரைக்கும் எடுத்துகிட்டு போகும். அவருக்கு பேர் சைலம். இலையில தான் உணவு உற்பத்தி ஆகும், கார்போஹைட்ரேட் எல்லாமே. அதை திரும்ப வேறு வரைக்கும் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் எங்கெங்கெல்லாம் சேமித்து வைக்க முடியுமோ அங்கே சேமித்து வச்சுக்கும். திரும்ப நைட்டில் என்ன ஆகாது? இலை வேலை செய்யாது. அப்போ இலை உயிர் வாழணும்ல, அப்போ நைட்டில் என்ன பண்ணும்? அங்கேருந்து உணவை திரும்ப மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த செல்லுக்கெல்லாம் கொடுக்கும். அதுக்கு பேர் ஃப்ளோயம். அப்போ உணவுப் பொருட்களை எல்லா உறுப்புகளுக்கும் கடத்தக்கூடிய தாவர உறுப்பு திசு அப்படிங்கிறது என்னது? ஃப்ளோயம். ஃப்ளோயம் ஃபுட்டு அப்படின்னாக வச்சுக்கோங்க. ஃபுட்டு ஃப்ளோயம். வேர்லேருந்து இலைக்கு தண்ணி மினரல்ஸ்லாம் கடத்துகிறவர் யார்? சைலம். சின்ன வயசில் படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். தாவரங்கள் உணவை கடத்தும் வாஸ்குலார் திசுனா நிறைய செல்கள் சேர்ந்தது, ஃப்ளோயம். இளம் வேர்களின் நடுவில் அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு வித்தலை தாவர இலையின் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? இருபுறமும் ஒத்த அமைப்புடையது. ஒரு வித்திலை நெல்லுக்குள்ளே ஒரே ஒரு இது தான் இருக்கும். அதே கடலக்காய்க்குள்ளே பாருங்கள் 2 இருக்கும். உடச்சிங்கன்னா 2 பார்ட் இருக்கா? இதில் ஒரு இலை வரும், அதில் ஒரு இலை வரும். முளைச்சிட்டு வரும் பொழுது ஒரு வித்திலை ஒரே ஒரு இலை தான் வரும். ஒரு வித்திலையில் நம்ம பனை மரம் தென்னை மரம்லாம் ஒரு வித்திலை, வாழை மரம் எல்லாமே ஒரு வித்திலை. சரியா? அங்கே தான் போட்டிருக்காங்க. இருவித்திலை தாவர இலை அமைப்பு. புல் ஒரு வித்திலை தாவரம். புல்லோட வகை தான் இது, நெல்லெல்லாம். இருவித்திலை தாவர இலை அமைப்பு எவ்வாறு இருக்கும்? மேல் கீழ் வேறுபாடு கொண்ட இலை. அவன் தானே இலை மேலே ஒரு மாதிரி இருக்கும், கீழே ஏதோ மெருகு பூசுகிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அதேமாரி அதோட நரம்பு அமைப்பு இருக்குல்ல, அது பாட்டில் ஒரு மாதிரி போகும். இருவித்திலை போட்டாச்சா? ரைட். தாவரங்களில் பச்சை நிறமுடைய கணிகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசுங்கணிகம், குளோரோபிளாஸ்ட். ஆமாவா? அங்கே தான் என்ன நடக்கும்? உணவு உற்பத்தி நடக்கும்.
வண்ணக்கணிகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாவரங்களில் வண்ணக்கணிகை பசுங்கணிகை மாதிரி இன்னொரு கலர் இருக்கும், கலராக மாறிடும். பூவெல்லாம் கலராக இருக்கா, அது பசுங்கணிகத்துக்கு போது அதில் வேறு வண்ணங்கள் இருக்கும். பச்சையாக இருந்தால் பசுங்கணிகம், வேறு கலர் இருந்தால் வண்ணக்கணிகம். காய் மாங்காய் பச்சை கலராக இருக்க மேலே அது பசுங்கணிகம். ஒரு சில மாங்காய் எப்படி இருக்கும், மாங்காய் சிகப்பாக இருக்கும், மஞ்சளாக இருக்கும் பழுக்கும் பொழுது, அதெல்லாம் வந்து என்னது வண்ணக்கணிகங்க. வேணாம் விட்டுருங்க, வேண்டாம். லூக்கோனா வெள்ளைன்னு அர்த்தம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்த்தி வேண்டாம் அதெல்லாம். மதுபானம் நொதித்தல், மதுபானம் நொழித்தல், பால் புளித்தல், இதெல்லாம் வந்து என்னது வேதிவினை, அதுக்கெல்லாம் உதவுறாங்க. அங்கே என்ன நடக்குன்னா காற்றில்லா சுவாசம் நடக்கும். காற்று மீன்ஸ் ஆக்சிஜன். பால் தயிராகும் பொழுதும் ஆக்சிஜன் இருக்காது, உள்ளுக்குள்ளே போய் உள்ள பாக்டீரியா போயிடும். லாக்டோபேசிலஸ் அப்படின்ற பாக்டீரியா பால் உள்ளே போயிடும், உள்ளே ஆக்சிஜன் இருக்காது. அதுவே என்ன பண்ணும், கார்போஹைட்ரேட் எடுத்து உடச்சி ஆல்கஹாலாகவும் தண்ணியாகவும் கொடுத்துரும். அதனால தான் பால் புளிக்கும் பொழுது தண்ணி நுர கட்டிட்டு வரும் பாருங்க, சரியா? அது காற்றில்லா சுவாசம். இங்கே பாருங்கள், கார்போஹைட்ரேட்டு டைரெக்டாக வேறு எதுவுமே சரியில்லை, கார்போஹைட்ரேட் அப்படியே உடைக்குது. கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ்ஸு இதுக்கு பேர் எத்தனால். எத்தனாலோட ஃபார்முலா இது எத்தனால். ஆல்கஹால் ப்ளஸ் ஆற்றல், ஆற்றல் அதை எடுத்துக்கும், அது வாழணும்ல அதுக்கு எடுத்துக்கும், அவ்வளோதான். நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும் மனித உறுப்பு கணையம். இங்கிலீஷில் பேங்க்ரியாஸ். விலங்குகளின் உறுப்பு மண்டலம் சொன்னாலையா, நிறையா உறுப்பு மண்டலம் இருக்குது. நம்ம உடம்புல சொல்லட்டுமா, நரம்பு மண்டலம் அது ஒரு உறுப்பு மண்டலம். அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சுவாச மண்டலம், நுரையீரல் அதெல்லாம் இருக்குல்ல, மூக்கு இதெல்லாம் அவங்க. அப்புறம் ரத்த ஓட்ட மண்டலம் முன்னாடி பார்த்துட்டோம். அப்புறம் டைஜஸ்டிவ் செரிமான மண்டலம், வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும், வாய், தொண்டை, உணவு குழல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இதெல்லாமே அதில் வரும். அந்த மாதிரி நிறையா ஒரு 5-6 உறுப்பு மண்டலம். இங்கிலீஷில் வந்துட்டு ஆர்கான் சிஸ்டம் அப்படிம்பாங்க. சிஸ்டம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பு சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அர்த்தம் சிஸ்டம்னாவே. இப்போ கம்ப்யூட்டர் ஏன் சிஸ்டம்ன்றோம், அங்கே நிறையா உறுப்பு இருக்கும். அது கம்ப்யூட்டரும் பார்க்கலாமா அப்படியே லைட்டாக? ஆமாம். இல்லை இன்புட் டிவைசஸ், மவுஸ் ஒரு உறுப்பு. அங்கே மவுஸு, கீபோர்டு, மானிட்ரு எல்லாமே உறுப்பு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா ஒரு வேலையை செய்கிறாங்க. ஆனால் நம்ம உடம்புல என்ன ஆகுது, அங்கங்கே உறுப்புகள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறாங்க, ஒரே வேலையை செய்வாங்க. அதனால் உறுப்பு மண்டலம், நிறைய உறுப்பு மண்டலம் சேர்ந்தது தான் அது உயிரினம், ஆர்கானிசம் அப்படிம்பாங்க. சரி, நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள். இது உடம்புக்குள்ளே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கெமிக்கலை சுரப்பாங்க, மாலிகுல் தான். அது போய் என்ன பண்ணும், உள்ளே உள்ள உறுப்புகள்லாம் என்ன பண்ணும், வேலை செய்ய வைக்கும். நான் எப்படி நம்ம வேறு நரம்பு சொல்கிறதுனால தான் என்ன ஆகுது, கண்ணு சிமிட்டுறது, ஓடுறது, ஒடியாறதெல்லாம் நடக்குது. அது மாதிரி ஒரு ரத்தத்தில் ட்ராவல் ஆகி போய் அந்த உறுப்பை எழுப்பி விடுவார். தம்பி இப்போ உனக்கு வேலை வந்துடுச்சு, நீ நிறைய வேலை செய்ய அப்படின்னு தூண்டி விடுவார். பாட்டு திடீர்னு வேகமாக துடிக்கும் பாருங்க, ஏதோ நாய் வந்துடுச்சு வேகமாக துடிக்கும், ஏன் நீ ஓடுற கிடுக்கிடுன்னு. அப்போ அதிகமாக என்ன ஆகணும், கார்பன் டை ஆக்சைடு உள்ளே, ஆக்சிஜன் உள்ளே வரணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில் போகணும். பாட்டு என்ன ஆகணும், வேகமாக பம்ப் ஆகணும். ஐயோ நெஞ்செல்லாம் படம் நடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறீங்களா, அதெல்லாம் அதுக்கு தான். அப்போ அந்த பாட்டை தூண்டி விடணும். அவர் மூளையிலேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகும். மூளையில் ஒருத்தர் முக்கியமான ஆள் இருப்பார், அவர் தான் போய் அட்டாக் பண்ணு, இதயத்தை வேலை செய் வைக்கி அப்படின்னு சொல்லி தூண்டி விடும். அது வரும், வந்து தூண்டி விட்டு வேலை செய்யும். அந்த மாதிரி அதுக்கு பேர் தான் ஹார்மோன். அந்த ஹார்மோனை சுரக்கிறதுன்னு ஒரு சில உறுப்புகள் இருக்குது, அதுக்கு பேர் தானே அது சுரப்பிகள் அப்படிம்பாங்க. இந்த நிறைய சுரப்பிகள் சேர்ந்தது தான் என்னது, நாளமில்லா சுரப்பி. ஓகேவா? அடுத்தது, நமது வாயில் மொத்தம் எத்தனை உமிழ், அது சுரப்பிகள் இருக்குது, உமிழ்நீர் சுரப்பிகள். இது ஹார்மோன் கிடையாது, உமிழ்நீர் ஹார்மோன் கிடையாது. 3 இணை உமிழ்நீர் சுரப்பிகள். மனித உடலில் மிகப்பெரிய உமிழ்நீர் சுரப்பி 3 இருக்கு இல்லையா, அதில் மேலான சுரப்பி, வாய்க்கு மேலே இருக்குல்ல, மேல் தாடை, அங்கே அந்த ஏரியாவில் இங்கே இருக்குது, மூக்குக்கு கீழே அந்த இடத்துல இருக்குது.
இந்த உமிழ்நீர் சுரப்பி ஹார்மோனை சுரக்காது, இது என்சைமை சுரக்கும். என்சைம்னா என்னென்னு பார்த்தோம், நொதியை சுரக்கும். அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், பெரிய மாலிகுலை சின்னதாக உடைக்கும். அடுத்தது மனிதன் உமிழ்நீர் சுரப்பிகள் 4 ஒன்றுக்கு 1.5 லிட்ரு சுரக்கணும். ஏன் சுரக்கணும்? அது சாப்பிட்டதை சின்ன சின்ன மாலிகுலாக உடைக்கணும். அதுக்காக அதனால தான் சொல்லுவாங்க நல்லா ருசித்து சாப்பிடுங்கம்பாங்க. சாப்பாட்டை ருசித்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகும், ருசித்து மென்று சாப்பிட்ணும். ருசித்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகும், உமிழ்நீர் நிறையா சுரக்கும். மெல்லும் பொழுது பெரிய மாலிகுல் சின்ன சின்னதாக உடையும். ருசித்து சாப்பிடும் பொழுது உமிழ்நீர் நிறையா சுரக்கும். அப்போ மாலிகுல் நல்லா டீகம்போஸ் ஆகும். அப்போ நீங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல்லாக முழுவதும் என்ன ஆகும், நம்ம உடம்புக்குள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். சாப்பிட்ட சாப்பாடு அதான் நொறுங்க தின்னும்பாங்க தமிழில் இல்லாதே கிடையாது. அடுத்தது யாரோ இது பண்ணிக்கிறீங்க, மியூட்டில் போடுங்கம்மா. உமிழ்நீரில் இருக்கக்கூடிய நொதி டயலின் அப்படின்னு நொதி. டயலின் நொதி அமிலேஸ் வந்து குழந்தைங்களில் இருக்கும், நமக்கு இருக்காது. டயலின் இந்த நொதி எதை உடைக்கும் அப்படின்னாக்கா ஸ்டார்ச்சை உடைக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் முக்கியமான பொருள் எது, ஸ்டார்ச்சு. நிறையா கார்போஹைட்ரேட் சேர்ந்தது தான் ஸ்டார்ச்சு. அதை உடச்சி சின்ன கார்போஹைட்ரேட்டாக மாற்றணும். அப்போ தான் என்ன சிறுகுடல் அதை உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்கும். அது மாதிரி உமிழ்நீரில் உள்ள பாக்டீரியாவை கொல்லும் நொதி. பாக்டீரியாவை உமிழ்நீர் கொல்லுமா சார்? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ பேசிகிட்டு இருக்கல நிறையா பாக்டீரியா உள்ளே போயிட்டுருக்கோம். தேவையில்லாத பாக்டீரியாலாம் அவர் கொண்டு போடுவார் உமிழ்நீர். லைசோசைம். மனித உடலின் இரைப்பையின் வடிவம் ஜே வடிவத்தில் இருக்குமாமா. இரைப்பை, இந்த இரைப்பை ஜே வடிவத்தில் இருக்கா பார்க்குறதுக்கு? இவர் தான் வந்துட்டு கல்லீரல். கணையை இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பார், சொருகிட்டு இருப்பார். இவர் 2 பேர் நுரையீரல். இதயம், இதே லெஃப்ட் சைட்லாம் இருக்காது. இதயம் 2க்கு நடுவில் கொஞ்சம் லெஃப்ட் சைடு லைட்டாக ஒதுங்கி இருக்கும், அவ்வளோதான். சரியா? ஆமாம். மனிதன் இரைப்பையில் உற்பத்தியாகும் நொதிகள். இரைப்பையில் உற்பத்தியாகும் நொதி இருக்குது. அது ஹைட்ரோகுளோரிக் மற்றும் பெப்சின் 2 இருக்கும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்துட்டு சிதைக்கிறதுக்கும் உதவும். சரியா? அமிலம், மனிதன் இரைப்பையில் உற்பத்தியாகக்கூடிய அமிலம் எதுன்னு கேட்பாங்க, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது எதுக்குனாக்கா மைக்ரோப்ஸ்லாம் கொல்லும். அப்புறம் பெரிய மாலிகுலோடைய, அப்புறம் பெப்சின். உணவில் உள்ள புரதத்தை, பெப்சின் எதை உடைக்கும், புரோட்டீனை உடைக்கும். இரைப்பையிலே புரதம் வந்து உடைக்க ஆரம்பிக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி வாயில் உமிழ்நீரில் உள்ள நொதி எதை தான் உடைக்கும், டயலின், ஸ்டார்ச்சை உடைக்கும். சரியா? பச்சிளம் குழந்தையின் இரைப்பையில் உற்பத்தியாகும் நொதி ரெனின். அதனால தான் பாலில் இருக்குல்ல, பாலில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனை அடல்ட்டுனால் உடைக்க முடியாது. அடல்ட்டில் இந்த ரெனின் அப்படிங்கிற என்சைம் வந்து இருக்காது. சரியா? பாலில் இருக்கக்கூடிய புரோட்டீனை நம்மளால் சிந்தசிஸ் பண்ண முடியாது, ஏன்னா ரெனின் இல்லை. குழந்தைங்கனால மட்டும்தான் பாலில் உள்ள புரோட்டீனை எடுத்துக்க முடியும். சரியா? அதனால தான் பாலில் தயிராக மாற்றி சாப்பிட்லாம். தயிராக மாறும்பொழுது பெரிய மாலிகுல் அமினோ ஆசிட்ஸாக உடஞ்சிடும், அதான் தயிர் புளிக்கும், அதை சாப்பிட்லாம். அதில் நல்லது, இது கெட்டது. குடல்வாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, அது வேணால் விட்டுருங்க. பாலில் உள்ள புரதத்தை செரிக்க உதவும் நொதி ரெனின். ரெனின் யாரோட வயிற்றில் தான் சுரக்கும், குழந்தையோட, பச்சிளம் குழந்தை. ரைட், அதை விட்டுருங்க. இந்த ரெனின், இது ரெனின், இது ரெனின், இது சிறுநீரகத்தில் அதில் இருக்கும், அதை விட்டுருங்க. இது ரெனின்னாக்கா பச்சிளம் குழந்தை உமிழ்நீரில் இருக்கிறது. இந்த ரெனின் இன்னும் வரக்கூடாது, சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு திரவம், நொதி. சிறுகுடலில் உள்ள நீளம் 5 முதல் 7 மீட்ரு. இந்த இங்கே நடுவில் சுருண்டு இருக்கு பாருங்கள், அதான் சிறுகுடல். இது பெருகுடல். சிறுகுடல்
ட்ராவலாக இங்கே போனதுக்கப்புறம் கழிவுகள்லாம் பெருகுடலுக்கு போகும். சிறுகுடல் தான் முக்கியமான வேலை. இங்கேயும் டீகம்போஸ் நடக்கும். அப்புறம் அதில் உள்ள சின்ன மாலிகுலும் அப்சர்வ் பண்ணுவாங்க 2வது இடத்துல சிறுகுடலில். அப்சர்வ் பண்ணதுக்கு போக மிச்சம் உள்ள கழிவில் பெருகுடலுக்கு அனுப்பிடுவாங்க. இதான் பெருங்குடல். பெருங்குடலில் இருந்தால் திடக்கழிவு வெளியில் வரும். உணவு கால்வாயின் மிகவும் நீளமான பகுதி சிறுகுடல். உணவு கால்வாயின்னா ஒன்றும் கிடையாது, வாயிலிருந்து மலவாய் தசை வரைக்கும் உணவு கால்வாய். இது ஆக்சுவலாக நம்ம உடம்பே இல்லை. நம்ம உடம்புனா அது இது வழியாக ட்ராவல் ஆகி போகும். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட சாப்பாடை என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். எடுத்து ரத்தத்துக்குள்ளே போதில்ல, அதுக்கப்புறம் அதுதான் நம்ம உடம்பு. இது நம்மளோட கழிவே கிடையாது. நம்ம உடம்பை அப்சர்வ் பண்ண போனால் மிச்ச உணவு தான் எது, கழிவு. உண்மையான கழிவு எது தெரியுமா நமக்கு? நம்ம உடம்புல உள்ளது யூரியா, யூரினில் வருதில்ல, யூரியா, கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் தான் உண்மையான கழிவு. உடம்புல உள்ள கழிவு, உடம்புக்குள்ளே உள்ள கழிவு. சார் அப்போ லெட்டின் சார் அது வந்துட்டு நம்ம சாப்பிட முடியாத மிச்சம் அது. அப்புறம் ஏன் சார் துர்நாற்றம் அடிக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவில் பெருங்குடல் இருக்குல்ல, அங்கே ஒரு 300 வகையான பாக்டீரியாஸ், ஆயிரக்கணக்கான பாக்டீரியா வாழ்ந்துக்கிட்டு, கோடிக்கணக்கான பாக்டீரியா, அவங்க சாப்பிட்டு டீகம்போஸ் பண்ணி போடுவாங்க. அதனால தான் அந்த ஸ்மெல் அடிக்குது. ஓகேவா? சரி. சிறுகுடல் எத்தனை பாகங்களாக பிரிக்கிறாங்க? சிறுகுடலில் 3 பாகமாக. முன்குடல், அங்கே தான் சாப்பாடு என்ட்ராகிற இடம், இறைப்பையிலேருந்து என்ட்ராகிற இடம். ரெண்டாவது நடு சிறுகுடல், ஜீஜினம். இதை கூட கேட்டுருவானுங்க திடீர்னு. நடுகுடல் ஒரு ஆங்கில பேர் என்னன்னு கேட்பான். ஜீஜினம். 3வது பின் சிறுகுடல், இலியம். பின் சிறுகுடல்ல இருந்து தான் இவருக்கு போகும், யாருக்கு, பெருகுடலுக்கு போகும். பித்தநாளமும், பித்தநாளம் கல்லீரலிருந்து வரக்கூடியது. கணைய நாளமும் இணையும் இடம். நாளம்னாக்கா அது ஒரு பைப்பு மாதிரி இருக்கும், சொன்னோம் இல்லையா? பித்த நீர், கல்லீரல் பிளட்டில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஒரு மஞ்சள் திரவம். அந்த வாந்தி எடுக்கும் பொழுது ஒரு பித்தம்னு சொல்கிறாங்களே, அதை வந்து கால் பிளேடர் அப்படின்னு அங்கே வச்சுருப்பாங்க, பித்தப்பை அப்படிம்பாங்க, அங்கே சேமித்து வச்சுருப்போம். அதிலேருந்து சாப்பாடு இறைப்பையிலேருந்து இதுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் பொழுது கரெக்டாக இங்கேருந்து கால் பிளேடர் இங்கே இருக்கும், அதில் ரிலீஸ் ஆகும். இங்கே கணையம் இருக்கும், கணையத்தில் கணைய நீர் உற்பத்தி பண்ணும், அதுவும் ரிலீஸ் பண்ணும், சாப்பாட்டில் கலந்து போகும். அதில் ஒரு சில என்சைம்கள் இருக்கும், அதெல்லாம் டீப் கம்போஸ் பண்ணும். எதை? சாப்பாட்டை. நடு சிறுகுடல் சுரக்கும் பொருள். அவங்களும் முதல் சிறுகுடலில் உணவு என்ட்ராகிற இடம், சரியா? இந்த இடத்துல இதான் முதல் சிறுகுடல். உணவு என்ட்ராகுது, அங்கே தான் யார் யார் மீட் பண்ணுறாங்க? பித்த நாளம், கணைய நாளம். பித்த நீர் வரும், கணையத்துலேருந்து கணைய நீர் வரும், 2 சாப்பாட்டில் கலந்து உள்ளே என்ட்ராகும். பெரிய கெமிக்கல் ஃபேக்ட்ரி நம்ம உடம்பு, சும்மாலாம் கிடையாது, சரியா? இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் ஒழுங்காக சுரக்கெல்லாம் டைஜஷன் ஆகாது. டைஜஷன் ஆகாதுன்னா சிறுகுடல் உறிஞ்சாது. உறிஞ்சோன்னா எல்லா செல்களுக்கும் உணவு கிடைக்காது. உணவு கிடைக்கலாம், அவ்வளோதான், செத்து போயிடுவோம், சரியா? பெரிய ஃபேக்ட்ரி. நம்ம என்ன அங்கெல்லாம் ஃபேக்ட்ரிக்கு போகிறோம், நம்ம உடம்பே ஃபேக்ட்ரி தான். அடுத்து சிறுகுடல் நீர், அதுக்கு பேர் சிறுகுடல். சிறுகுடல் நீர் எங்கே? 2வது சிறுகுடலில் நடக்கும், அங்கே ரிலீஸ் ஆகி போயிடுச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு பார்ட்டு சிறுகுடல், அங்கே சுரக்கும். அது சுரந்த இது நம்ம சாப்பிட்ட சாப்பாடெலாம் நம்ம அது கொஞ்சம் டைஜஷன் பண்ணும். வாயில் உமிழ் நீர் டைஜஷன் பண்ணுது, இறைப்பையிலேருந்து வரவங்க டைஜஷன் பண்ணுறாங்க. அப்புறம் யார், கணையம், பித்த நீர், அவங்க கொஞ்சம் டைஜஷன் பண்ணுறாங்க. அப்புறம் நடு சிறுகுடல், அங்கே சிறுகுடல் நீர், அவங்க என்சைம், அவங்க டைஜஷன் பண்ணுறாங்க. பாருங்கள், இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. இப்போ சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த்து வேணும், அப்போ தான் இந்த வேலையெல்லாம் நடக்கும். சிறுகுடல் நீரில் உள்ள நொதிகள் சுக்ரோஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ். அப்படியே இப்போ 4 பேர் இருக்காங்க, இதெல்லாம் நொதி. சுக்ரோஸ், மால்டேஸ், லாக்டேஸ், லிப்பேஸ். சிறுகுடலின் சிறு பகுதி எது? பின் சிறுகுடல். இது இலியம் என அழைக்கப்படுது, கடைசி பகுதி. பின் சிறுகுடல் இலியம் உள்ள உறிஞ்சிகளின் நீளம்
அங்கே தான். அப்போ முன் சிறுகுடலில் என்ட்ராவது உணவு, நடு சிறுகுடலில் சிறுகுடல் நீர் கலக்குது, 3வது பின் சிறுகுடல். அங்கே தான் சின்ன சின்ன இதான் அதான் குடல்னு வச்சுக்கோங்க. அதில் சின்ன சின்ன இப்படி முடி மாதிரி இருக்கும். அவங்க தான் அந்த நம்ம டைஜஷன் ஆகி வந்துச்சுல்ல, சின்ன சின்ன மாளிகைலாம் உடஞ்சி வந்துருச்சு, அவங்களாம் உறிஞ்சி சக் பண்ணி ரத்தத்தில் கொடுப்பாங்க. அது எங்கே நடக்கும்? பின் சிறுகுடலில். 1 மில்லிமீட்டர் நீளமுடைய 4 மில்லியன் குடல் உறிஞ்சிகள் இருக்கிறாங்க. 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னா தெரியுதுல்ல, 1 சென்டிமீட்டரை இல்லை ஒரு கோடு இருக்குது பாருங்கள். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடுவில் 1 சென்டிமீட்டருக்குள்ளே 10 கோடு இருக்கும். ஒரு கோட்டுக்கு இன்னொரு கோட்டுக்கு நடக்கும் போது நடக்கும். இரைப்பைச்சாறு உடல் செயலிகளின் தந்தை. விட்டுருங்க, வேண்டாம். நமது உடலில் காணப்படும் செரிமான சுரப்பி கல்லீரலமா, செரிமான சுரப்பி. பெரிய செரிமானம் போட்டுக்கோங்க. பெரிய கல்லீரல். ஆமாவா? எதை சுரக்குது கல்லீரல்? பித்த நீர். பித்த நீர் வந்து அந்த பித்த நீர் பையில் வந்து சேமித்து வைக்கப்படும். பித்த நீர் எங்கே ரிலீஸ் ஆகும்? முன் சிறுகுடலில் ரிலீஸ் ஆகும். அதே இடத்துல தான் கணைய நீரும் ரிலீஸ் ஆகும். கணைய 2 வேலையை செய்வார், பின்னாடி பார்ப்போம். பித்த நீரில் காணப்படும் பித்த உப்புகள் சோடியம் டாரோ கிளைகோலேட்டாமா. பித்த நீரில் காணப்படக்கூடிய முக்கியமான உப்பு. அதை விட்டுருங்க, தேவையில்ல. கொழுப்பு செரித்ததற்கு அது உதவுதாமா. கொழுப்பு ஃபேட்டெல்லாம் செரிக்கிறவர் யார்? பித்த நீர்லேருந்து வரக்கூடிய இந்த சோடியம் டாரோ கிளைகோலேட், அவர் தான் காரணம். கல்லீரலோட பணி, முக்கியமான பணி. இரத்த சர்க்கரை அமினோ அமில அளவை கட்டுப்படுத்துது ரத்தத்தில். அது என்ன சார்? ரத்த சர்க்கரைன்னா ஒன்றும் கிடையாது, கார்போஹைட்ரேட் தான் சர்க்கரை. குளுக்கோஸ் அப்படிம்பாங்க இன்னொரு பேர். அதில் லெவலாக இருக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு மேலே போனாலும் டேஞ்சரு, கம்மியாக இருந்தாலும் டேஞ்சரு. கருவில் சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்தல். கருவில் குழந்தை வரதில் தாயோட இதில் அங்கே இரத்தம் உறைதலுக்கு பயன்படும் பைரினோஜன், தராபின் ஆகியவற்றை உற்பத்தி செய்தாமா ரத்தத்தில். இறந்த சிவப்பு இரத்த அணுக்களை அழித்தல். சிவப்பு ரத்த அணு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீரியல் தான் வாழும், இறந்து போயிடும். 120 நாள் நம்ம தான் நினைக்கிறேன், இறந்துடும். அப்படியே ரத்தத்தில் இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் பிடிச்சி சிதைப்பார், சின்னதாக செத்து போனதெல்லாம் சிதைச்சி அதை தான் இதில் கொடுப்பார், பித்த நீரில் கொடுப்பார். அடுத்தது நச்சு, உலோக நச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் போகுதுலையா உலோக நச்சு, அதெல்லாம் வெளியேற்றுதல். பித்த நீரில் அவ்வளோ விஷயம் இருக்குது. மருந்து பொருள் ஆல்கஹாலின் நச்சுத்தன்மையை நீக்குதல். மருந்து பொருள்னா எது தெரியுமா? மாத்திரை இதெல்லாம் சாப்பிடலாம், கெமிக்கல். எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது, வேறு நோய் இருக்காது. அந்த மாத்திரை இந்த எதுக்கோ ஒரு நோய்க்கு மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க, லிவர் அவுட் ஆகிடுச்சிங்கம்பாங்க. அந்த மருந்தில் உள்ள நச்சு அதான் சொல்கிறாங்க. மருந்து பொருள் ஆல்கஹால். கணைய நீரில் காணப்படும் நொதிகள். லிப்பேஸ் எதை கரைக்கும்? கொழுப்பை. ட்ரிப்சின் புரோட்டீனை கரைக்குமா கணைய நீரில். அமைலேஸ் ஸ்டார்ச்சை கரைக்குமா. கொழுப்பு 3யுமே கரைக்கிறவர் யார்? கணைய நீர். கணையத்தின் லாங்கர்கான் திட்டுகள். கணையம் 2 வேலை செய்யணும்னு பார்த்தோம்ல, ஒன்று நொதியை சுரக்கும், இன்னொன்று ஹார்மோனை சுரக்கும். ஹார்மோன் என்ன வேலை செய்யணும்னு பார்த்தோம்? உடலில் உள்ள இன்னொரு உறுப்பை போய் தூண்டி விடும், வேலை செய்ய அப்படின்னு தூண்டி விடும். அப்படி ஹார்மோன் 2 முக்கியமான கணையம் 2 முக்கியமான ஹார்மோனையும் சுரக்குது. முக்கியமான பாயிண்ட் இது. நம் உடல் உறுப்புகளில் நாளமுள்ள சுரப்பிகளாகவும் நாளமில்லா சுரப்பிகளாகவும் செயல்படக்கூடியது கணையம். நாளமில்லா சுரப்பிகள் எதை சுரக்குன்னு பார்த்தோம்? ஹார்மோனை சுரக்கும். ஹார்மோனை சுரந்து அது உடனே ரத்தத்திட்ட விட்டுரும், அவ்வளோதான். பைப்லாம் எதுவும் இருக்காது. பட் நாளமுள்ள சுரப்பிகள் இருக்குல்ல, நொதிகளை சுரக்கும். உமிழ்நீர் சுரப்பி, கல்லீரல், வேற என்ன பார்த்தோம்? கணையம் 2 வேலையுமே செய்யும். கணைய நீர் சுரக்குதா, சுரந்து அது ஒரு பைப் மாதிரி இருக்கும், அது வழியாக வந்து எங்கே செலுத்தணுமோ அதை செலுத்துவாங்க. இப்போ நாளமுள்ள சுரப்பிகள் நொதிகளை சுரப்பாங்க. நொதி என்ன வேலை பண்ணும்? பெரிய மாலிகுலை சின்ன மாலிகுலாக உடைக்கும் அல்லது மைக்ரோப்ஸை கொல்லும். இதான் நொதியோட வேலை.
அவ்வளோதான். நாளமில்லா சுரப்பிகள் ஹார்மோன்கள் உடலுக்கு உள்ளே இருக்கும். அதுக்கு நாளம் இருக்காது, பைப்லாம் இருக்காது. அது ஒரு மாலிகுலை சுரக்கும். சுரந்து எங்கே கொடுக்கும்? ரத்தத்தில் விட்டுரும். ரத்தத்தில் அது போய் எந்த உறுப்பு தூங்கிக்கிட்டு இருக்கோ அதை எழுப்பிவிடும். உனக்கு இப்போ வேலை வந்துருச்சு, எந்திரிச்சிக்கோ, இந்த வேலை செய்யணும் தூண்டி விடும். ஓகேவா? இந்த 2 வேலையும் செய்கிற ஒரே ஆள் யார்? கணையம் மட்டும்தான். ஓகேவா? இதில் ஹார்மோன் சுரக்குது. குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹார்மோன், இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இன்சுலின்னா என்ன தெரியுமா? நம்ம சொன்னால நம்ம உடம்புல ரத்தத்தில் இவ்வளோ தான் கார்போஹைட்ரேட், அதான் சுகர்னு சொல்கிறாங்களா, அதான் கார்போஹைட்ரேட், வேறு ஒன்றும் இல்லை. சுகர் இருக்கணும் அப்படி. இப்போ 100 தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சாப்பிட்டோன்னே அது 200 300 போயிடும். ஆனால் 100 தான் மெயின்டைன் ஆகணும். அப்போ இன்சுலினை அவர் திறந்து விடுவார். யார்? கணையம். ரத்தத்தில் சுரந்து விடுவார். குடலில் இல்லை, ரத்தத்தில் சுரந்து விடுவார். அப்போ என்ன பண்ணுவார் இவர் அப்படின்னா, போய் யாரெல்லாம் கார்போஹைட்ரேட்டை ஃபேட்டாக மாற்றுவாங்களோ அவங்களாம் தூண்டி விடுவார். யார்? குளுக்கோஸ், இன்சுலின். அப்புறம் அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த 200 இருக்குல்ல, 100 தானே இருக்கணும், 200 கார்போஹைட்ரேட்டை பிடிச்சி 4-5 ஒன்று சேர்த்து ஃபேட்டாக மாற்றி விட்ருவார். ப்ளஸ் எல்லா செல்லையும் தூண்டுவார். பாரு சாப்பாடு வந்துருச்சு, கதவை தட்டுவார். போய் சாப்பாடு வந்துருச்சு எடுத்துக்கோ, சாப்பாடு வந்துருச்சு எடுத்துக்கம்பார். யார் சாப்பாடு? கார்போஹைட்ரேட்டு. அப்போ செல்லுக்குள்ளே கார்போஹைட்ரேட் உள்ளே போகணுத்துக்கு தூண்டுறவர் யார்? இன்சுலின் தான். அப்போ இன்சுலின் சுரக்கலை அப்படின்னாக்கா இது அப்படியே இருக்கும் 300. அதுக்கு பேர் தான் சுகர், வேறு ஒன்றும் கிடையாது. யாரும் கார்போஹைட்ரேட் உள்ளே உறிஞ்ச மாட்டானுங்க. அப்போ உள்ளே உறிஞ்சலாம் ஃபங்க்ஷன் ஆகாது. ஹார்ட் அட்டாக்லாம் வந்து செத்து போயிடுவான். சுகர் பேஷண்ட் அதுதான் சொல்லுவாங்க எல்லோரும். அதேமாதிரி 100 அளவு மெயின்டைன் ஆகணும்ல. திடீர்னு ஒரு வேளை சாப்பிட்ல, நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு இருக்குது. அதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, குளுக்கோஸ் அளவு 100 மெயின்டைன் ஆகணும். ஆனால் என்னாச்சு, 50 ஆகி போச்சு. இதுக்கு பேர் லோ சுகரு, இதுக்கு பேர் ஹை சுகர். 100 தான் ஆவரேஜ். புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போது ஃபேட் எல்லாம் சேமித்து வச்சாங்கல்ல, ஃபேட்டாக போன தடவை 300 இருக்கிறப்ப சேமித்து வச்சாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் தூண்டி விடுவார். அப்போ தூண்டி விடுறவர் யாருன்னா குளுக்கோகான். இந்த ஹார்மோனை சுரக்கிறவர் யார்? இந்த ஹார்மோனை அதே கணையம் தான், பேங்க்ரியாஸ் தான். அப்போது ரத்தத்தில் சுகர் லெவல் ஆவரேஜாக மெயின்டைன் ஆகணும். அதோடு அதிகமாக போனால் அதெல்லாம் ஃபேட்டாக மாற்றுறதுக்காக சுரக்கப்படுறவர் தான் யார்? இன்சுலின். போதுமான அளவு சுகர் இல்லை ரத்தத்தில். ஏன்னா சுகர் என்னன்னா அந்த கார்போஹைட்ரேட் அது இருந்தால் தானே இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். கார்போஹைட்ரேட் உடைச்சா தான் ஹீட்டு கிடைக்கும், சுருங்கி விரியும். புரியுதா? அப்போ அது இல்லைன்னா அதான் சொல்லுவாங்க லோ சுகர் இருக்குல்லே டேஞ்சர் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ குளுக்கோகான் சுரப்பார். இவர் போவார், எங்கெங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ ஃபேட்டெல்லாம் கரைச்சி விடு, கார்போஹைட்ரேட்டாக மாற்றுன்னு அடிப்பார். கதவை தட்டுவார், தண்ணி வந்துருச்சு வாங்க வாங்க வாங்கன்ற மாதிரி கார்பரேஷனில். அப்போ என்ன பண்ணுவார், இவர் போய் எல்லா ஃபேட்டாக இருக்கிறதுலாம் என்ன பண்ணுவார், குளுக்கோஸாக மாற்றி ரத்தத்தில் விட்டுருவார். இதை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளோதான். கொழுப்பு செரிமானங்களின் விளைவாக கிடைக்கக்கூடியது கிளிசரால். கொழுப்பு வந்துட்டு சின்ன சின்னதாக உடையது இருக்குல்ல, அதுக்கு பேர் கிளிசரால் அப்படிம்பாங்க. அல்லது என்னென்னு பார்த்தோம், கிளிசரால். இன்னொன்று ஃபேட்டி ஆசிட், கொழுப்பு அமிலம். அமினோ அமிலங்கள் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன? நம்ம உடம்பு புரோட்டீன் சாப்பிட்றோம், சிறுகுடல் என்ன பண்ணுது, அதை அமினோ அமிலமாக மாற்றி உள்ளே எரிஞ்சிக்கும். திரும்ப நம்ம செல்லு உள்ளே போனோன்னா அமினோ அமிலம்லாம் என்ன ஆயிரும், செல்லுக்குள்ளே புரோட்டீனாக மாறிக்கும். முன்னாடியே நான் சொல்லிட்டேன் அந்த கதையை. செரிமான மண்டலத்தின் மிக நீளமான பகுதி சிறுகுடல். பார்த்துட்டோம் முன்னாடி. 5 to 7 மீட்டர் இருக்குமா? ரைட். பெருகுடலின் நீளம் 1.5 மீட்ரு. பெருகுடல் அவ்வளோதான். பெருகுடல் அந்த வேஸ்ட்டெல்லாம் போய் நிற்கிதில்ல, அதுதான் பெருகுடல். மனித உடலின் பிரதான கழிவு நீக்க பொருள் யூரியா. நோட் பண்ணிக்கோங்க. லெட்டின்லாம் நமக்கு கழிவு கிடையாது, அது நம்ம சாப்பாடு. அது வாயில் போடுறோம், சின்ன சின்னதாக உடஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம உடம்பு எவ்வளோ சிறுகுடல் உறிஞ்சுதோ உறிஞ்சிக்கும், உறிஞ்சாத வெளியில் போய் விழுந்துடும். வேறு ஸ்மெல்லு மாறுறதுக்கு யார் காரணம்? பெருகுடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா. புரிஞ்சுதா? ரைட். அது மனித கழிவு நீக்க மண்டலம். யூரியாவை வெளியேற்றுறவர் அவர் தான் யார்? இவர் தான். ரத்தத்தில் எல்லா செல்லும் என்ன பண்ணும், ரத்தத்தில் இருந்து சாப்பாடு எடுத்துக்கும். கார்போஹைட்ரேட்டு,
மினரலு, புரோட்டீனு, விட்டமினு, ஃபேட்டு எல்லாத்தையும் எல்லா செல்லும் எடுத்துக்கும். சாப்பிட்டுட்டு எல்லா வேலையும் ஃபங்க்ஷன் போக கழிவு இருக்கும்ல, அதை தூக்கி திரும்பி எங்கே போட்டுரும்? ரத்தத்தில் விட்டுரும். அவர் வருவார். அப்போ ரத்தத்தில் உள்ள கழிவை 2 பேர் நீக்கிறாங்க. யார்? ஒன்று கிட்னி, இன்னொன்று சட்னி. சட்னி யார்? லிவரு, கணையம், கணையன் ரம்பர், கல்லீரல், லிவர். புரிஞ்சுதா? ஆமாம். அடுத்தது முக்கியமான கேட்பாங்க, மனித உடலில் முக்கியமான கழிவு பொருள் யூரியா. அதனால தான் அதுக்கு பேர் யூரின். முக்கியமான அளவு. சரியா? அடுத்தது ஓர் இணை இருக்குது, 2 பின்னாடி இருக்கும் முதுகில் 2. எது மாதிரி? மொச்சை மாதிரி. மொச்சையா? இது மாதிரி. மனித உடலில் சிறுநீரகங்களை தவிர கழிவு நீக்க உறுப்புகள் யாவை? வியர்வை சுரப்பிகள். அப்புறம் யார்? நுரையீரல். அடுத்து யார்? கல்லீரல். 3 பேர் தான், அதையும் சேர்த்திக்க. வியர்வையின் பகுதி பொருள். வியர்வர்களே அதில் என்னென்ன வரும்? தண்ணி இருக்கும், யூரியா இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். வியர்வைக்கு மனம் இருக்கானா? இல்லை. அப்புறம் யார் சார் வேர்வை ஸ்மெல் அடிக்குதுண்ணா? வியர்வை வெளியில் வருதா? அதில் யூரியா, தாது உப்புலாம் இருக்கா? யூரியானா என்னது? அதில் புரோட்டீனு, மைக்ரோப்ஸ்லாம் நம்ம உடம்புல வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த வியர்வையில் உள்ள இவரை சாப்பிட்டுட்டு அது அந்த வயசுக்கு வந்தோடனே அதோடு சேர்த்து கொழுப்புலாம் வெளியில் வரும். எண்ணெயெல்லாம் மூஞ்சில் எண்ணெய் வருதில்ல, என்னென்னா என்னது? அது கார்போஹைட்ரேட்டு தான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? வெளியே விடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புலேருந்து வியர்வையில் வரக்கூடிய யூரியா, எண்ணெய், அந்த ஃபேட்டு, மினரல்ஸ்லாம் சாப்பிட்டு அவங்க கழிவை நம்ம உடம்புல விடுவாங்க. அதான் ஸ்மெல் அடிக்கிறது. ஓகேவா? சரி, வியர்வையில். அடுத்தது மனித உடல் மொத்த எடையில் தோலியோட அளவு 15%. தோல் ஸ்கின்னோட நிறைய மட்டும் எவ்வளோமா? 15%. சரி, இதெல்லாம் ஃபேக்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? வலதுபுற சிறுநீரகம் சற்று கீழே இறங்கியிருக்கும். வலதுபுற சிறுநீரகம் எனக்கா இங்கே லிவர் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதுக்காக இடம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். இருக்கா? அந்த இடத்துல கொஞ்சம் கீழே இருக்கும். அது கொஞ்சம் மேலே இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு நெஃப்ரான். ஓகேவா? அடிப்படைனா செல்லு. சிறுநீரக செல்லுக்கு பேர் நெஃப்ரான். அதுமாதிரி நரம்பு இருக்கு இல்லையா, நரம்போட செல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் நியூரான். சிறுநீரகத்தோட பணிகள். சரியா? உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, மின் பகுப்பொருள், அது வேணால் விட்டுருங்க. அதெல்லாம் இது பண்ணும். அமிலக்கார சமநிலையை ஒழுங்குபடுத்துதல், அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மானா ஜல்லி மாதிரி ரத்தத்தில் இருக்கும். அதில் தான் அந்த செல்கள்லாம் இருப்பாங்க. எந்த செல்லாம்? நான் இது வரைக்கும் பார்ப்போம். சிவப்பானு, வெள்ளையானு, அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. எதில்? அது ஜல்லி மாதிரி ஒரு கொலன்னு ஒன்று இருக்கும். அதில் முக்கியமான பகுதி பொருள் குளுக்கோஸும் அமினோ அமிலம். இதனால் ஆனதானது அந்த பிளாஸ்மா. ஒரு சிறுநீரகத்தில் எத்தனை சிறுநீரக செல்? அதுக்கு பேர் தானே அது நெஃப்ரான். 1 மில்லியன் 10 லட்சம் நெஃப்ரான் இருக்குமாம்மா. சிறுநீரகங்கள் நாளொன்றுக்கு எவ்வளோ ரத்தத்தினே வடிகட்டும்? 170 180 லிட்டர் வடிகட்டுமா? அட்டியோ அப்போ அதை கடந்து போகும். அத்தனை தடவை. ரத்தத்தில் எவ்வளவு சிறுநீரகமாக மாற்றப்படுகிறது? 1% சிறுநீரகமாக மாற்றுமா ரத்தத்தில், மொத்த ரத்தத்தில். சிறுநீரகம்னா என்னது? சிறுநீர்னா அதில் உள்ள தண்ணி, எக்ஸஸான தண்ணி, வேஸ்டேஜஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும். இது ஒழுங்காக உறிஞ்சி எடுக்கலாம், அவ்வளோதான். கிட்னி அவுட்டாலும் அவுட்டு, சட்னி அவுட்டாலும் அவுட்டு, அவ்வளோதான். சட்னி யார்? கல்லீரல். ஏன்னா கழிவை உறிஞ்ச முடியாது. கழிவெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா எந்த உறுப்பும் வேலை செய்யாது. அப்படியே ஆள் டல்லாகி இறக்க வேண்டியதான். அடுத்தது செயற்கை சிறுநீரகம். அதான் வந்து அது டயாலிசிஸ் பண்ணுறான்றாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? செயற்கை சிறுநீரகம் செய்கிற வேலை. கூழ்மை பிரிப்பு. அதில் கூழ்மை பிரிப்பு மூலிமா ரத்தம் அது வழியாக போயிட்டு வரும். கிட்னி செய்கிற வேலையை அது செய்யும். நம்ம உடம்புலேருந்து ஒரு ஊசியை போட்டு, ரத்த நாளம் இருக்குல்ல, அங்கேருந்து போட்டு அது உள்ள ரத்தம் அங்கே போயிட்டு ரிட்டன் வரும். அங்கே போகிறப்ப நம்ம கிட்னி செய்கிற வேலை, எதெல்லாம் நம்ம ரத்தத்தில் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் உறிஞ்சி எடுத்துடும், வேஸ்ட்லாம்.
அப்போ கொஞ்சம் நாளைக்கு வாழலாம். அதுக்கு பேர் தானே அது டயாலிசிஸ்.